ஓம் கம் கணபதயே நமः. ஓம் சம் சரஸ்வத்யை நமः. ஓம் கம் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவியை நமः. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வர சர்வரூபிணி. ஓம் ஸ்ரீ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவியை நமः. ஓம் ஞானிநாமபிஜேதாம்சி தேவி பகவதி சா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. दुर्गे स्मृता हरसि वीदिमशेषछन्दोः स्वस्ते स्मृता मतिमतीव शुभां दधासि. दारिद्र्यदुःखभयहारिणी कात्वधन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते. शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वशाक्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोऽस्तुते. सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्साखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्धैर्यविनाशनं. रोगान्नशेषानवहंसि दुष्टाः दुष्टादु कामान् सकलानभीष्टान्. त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति. ॐ नमश्चण्डिका देव्यै नमः. ॐ महाकाली महालक्ष्मी महासरस्वत्यै नमो नमः. समस्त गुरुमण्डलदेवताभ्यो नमो नमः. यदा यदा हि साधूनां दुःखं भवति बाधानवः तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम्. अरूपायाश्च मे रूपा अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युदैत्यविनिश्चितम्. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் அனைத்து குரு மகான்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது தேவி மகாத்மியம் என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மியங்களை தெரிந்து கொள்கிறோம். போன வார சத்சங்கத்தில் துர்கா சப்தஸ்லோகி அப்படிங்கிறதான இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தங்களில் 2 ஸ்லோகங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இன்று சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. இதில் த்ரம்பகே அப்படிங்கிற சொல்லணும். திரையம்பிகே தேவி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவா. படன தப்பு. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். நான் ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் எல்லாம் ஜெபம் பண்ற நேரத்தில் மனிதர்கள் 50 விதமான தப்புகளை செய்வார்கள். 50 விதமாக மந்திர உச்சாரணத்திலையும் மந்திர கிரமபாடத்திலையும் தப்பு செய்வார்கள் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லுகிறது. ஜோதிஷ் சாஸ்திரம் முக்கியமாக சொல்லுகிறது. ஆகவே முதல்லையும் கடைசியிலையும் நாம் செய்ய வேண்டியது சொல்வதெல்லாம் உன் சொல்லாக இருக்க வேண்டும் தாயே அப்படின்னு வேண்டிக் கொள்ள வேண்டும். சர்வமங்கள மாங்கல்யே. சர்வம் அப்படின்னா எல்லாம், அனைத்தும். அனைத்தும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு பிரதிநிதி அப்படின்றால் பூர்ண கும்பம். பூர்ண கும்பம் என்பது இந்த பிரம்மாண்டத்தையே தனக்குள்ளே அடக்கின ஒரு பாவத்துக்கு இல்லைன்னா ஒரு சிம்பலுக்கு பேரு தான் பூர்ண கும்பம். அதனால ரொம்ப மங்களகரமாக மகான்களை வரவேற்பதற்கும் இறைவனை தெரு வீதிகளில் உற்சவ காலங்களில் கொண்டு போகிற நேரத்திலையும் கும்பாபிஷேக நேரங்கள்லையும் எல்லா விதமான புனிதமான பூஜைகள் எல்லாத்துலேயுமே பூர்ண கும்பம் ரொம்ப சிறப்படைந்தது. அந்த பூர்ண கும்பத்து மேலே நிறைய நூலால் சுற்றி இருப்பார்கள். 108 கோடு 1008 கோடு இப்படிலாம் கணக்கு இருக்குது. இது லாஞ்சிடியூட் லேட்டிடியூட்னு நம்ம பார்த்துருப்போம். ஒரு பூகோளத்தில் மேலிருந்து கீழுக்கு ஒரு ரேகாம்சம், கீழிருந்து நடுவாக ஒரு ஏகாம்சம், இப்படி 2 சுற்றின்னு இருக்கு. இதுதான் இந்த 2 நூலுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது. அப்போ இந்த பிரம்மாண்டத்தை இந்த பூலோகத்தை எல்லாமே சுற்றி, பிரம்மாண்டம் அப்படின்னாலே நம்ம பொறுத்த வரைக்கும் பூலோகம் தான் ஆஸ்தி, இதுதான் இண்டெக்ஸ் பாயிண்ட். இங்கிருந்து தான் நம்ம மேலுலகத்தையும் கீழுலகத்தையும் பார்சுலோகங்களையும் எல்லாம் கவனித்து கொண்டு வருகிறோம். ஆகவே அந்த பூர்ண கும்பம் என்பது பரிபூர்ணமான மங்களஸ்வரூபமாகிறது. அதனால மங்கள பொருட்களுக்கெல்லாம் மங்களத்தை செய்யக்கூடியவளே அப்படின்னு அம்பாளிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். இது பிரார்த்தனை மந்திரங்கள். சர்வமங்கள மாங்கல்யே, எல்லா மங்கள பொருட்களுக்கும் மங்களத்தை செய்யக்கூடியவள். சிவே, சிவே என்றால் ரட்சை கொடுக்கக்கூடியதான மகாசக்தி ஸ்வரூபிணி. சிவனும் சக்தியும் சேர்ந்தா அது சிவை. சிவை என்பது ஸ்ரீலிங்க ஸ்வரூபமானது. அதனால மங்களத்தை எல்லாம் அபரிமிதமாக தானமாகவும் பிரதானமாகவும் கொடுக்கக்கூடியவள் பராசக்தி. அதனால சர்வவிதமான மங்களங்களுக்கும் மங்களத்தை செய்யக்கூடியவள். என்னுடைய ஒரு சின்ன விண்ணப்பத்துக்கா மங்களம் செய்ய மாட்டாள், அல்லது என்னுடைய எண்ணத்துக்கா மங்களத்தை செய்ய மாட்டாள் தேவி அப்படிங்கிறதான ஒரு பாவனையைத்தான் இந்த
ஸ்லோகத்தை சொல்லுகிறார். ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடியதான பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே மங்களம் என்றதான பேர். மங்களத்தை ரொம்ப விரிவாக நாம் கத்துக்க போறோம் இன்னைக்கு. சர்வார்த்த சாதிகே, சர்வவிதமான அர்த்த சாதனைகளையும் அளிக்கக்கூடியவளே. அதாவது சர்வார்த்தம் என்பது சதுர்வித புருஷார்த்தம் தான் சிறப்படைந்தது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இதுதான் சதுர்விதமான 4 விதமான புருஷார்த்தங்கள். ஒரு மனித ராசிக்கு இந்த 4 அர்த்தங்களையும் அடைவதுதான் சிறப்பு. மனித ஜென்மா எடுத்ததுக்கு மனிதனாக வாழ்ந்து எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது தர்மம், தர்மத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது வேதம், அறிவு, உண்மையான அறிவு, சாதாரண அறிவு கிடையாது. அப்பேற்பட்டதான தர்மம், தர்மத்திலிருந்து தான் நாம் எல்லாம் உற்பத்தி ஆகிருக்கோம். அதுக்கு முன்னாடி வியாக்கியானம் பண்ணிட்டேன் நான். தர்மம் 2ஆக பிரிந்து தர்மம் தர்மிங்கிறது ஆகிறது. அந்த தர்மத்திலேருந்து புருஷன் ஸ்ரீயாகி, புருஷன் விஷ்ணுவாகவும், ஸ்திரீ சக்தி பராசக்தியாகவும், சிவபெருமானங்கிறதான பிரம்மத்தை மணக்கக்கூடியதான தகுதி பெற்றவள் இந்த சக்தி என்பதான பார்வதி தேவி. அவளுடைய மூத்த சகோதரன் மகாவிஷ்ணு. சக்தியும் சிவனும் விஷ்ணுவும் 3 பேருமே ஒன்று தான். அதனால தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படிங்கிறதான இந்த 4 அர்த்தங்களையும் இதெல்லாம் விரும்பி நாம் அடைய வேண்டியது. அதனால அதுக்கு அர்த்தம் என்ற பேர். அப்பேற்பட்டதான சர்வார்த்த சாதிகே, எல்லா விதமான அர்த்தங்களையும் சமஸ்த புருஷார்த்தங்களையும் தனக்கு அனுகிரகம் செய்து கொடுக்கக்கூடியவள் சாதகை. சாதனை பண்றது அப்படிங்கிறது பிராக்டிஸ் பண்ணி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சித்தர் என்றதான பெயர். இந்த பராசக்திங்க சாதகை, தானும் சித்தி அடைந்தவள். இதை பிராக்டிஸ் பண்ணக்கூடியவர்களையும் சித்தி அடைய செய்யக்கூடியவள். அதனால அம்பாளுக்கு சாதகை என்றதான பேர். ரொம்ப ஃபேவரேட்டுக்கும் சாதகம் என்றதான பேர். அபரிமிதமான கருணையோடு நமக்கு அனுகிரகம் செய்ய காத்து கொண்டிருக்கக்கூடியவள் என்பதனால் அம்பாளுக்கு சாதகை என்றதான ஒரு பேர். நமக்கு சாதகமாக அமைந்துதா, கோர்ட் ஆர்டர் நமக்கு சாதகமாகவா, இல்லை தாராபலம், சந்திரபலம், வித்யாபலம், தெய்வபலம் இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கா, நம்மளுடைய உடம்பு நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறதான சாதா பாஷைகளில் நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதனால்தான் பராசக்திக்கு சர்வார்த்த சாதிகே, எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் சாதிப்பிச்சு கொடுக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட பராசக்திக்கு சரண்யே, சரணமடைந்தவர்களுக்கு திரம்பகே தேவி, திரம்பகம் அப்படிங்கிறது பக்தானுகிரகத்துக்காக முக்கண் படைத்தவள், திரிநேத்திரதாரியாக இருக்கக்கூடியவள், திரிமூர்த்தி ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள், திரிசக்தி ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள். அப்பேற்பட்டதான பராசக்தி கௌரி, கௌரவ வர்ணத்தில் இருக்கக்கூடியவள், வெண்மையான நிறம், கௌரவமூர்த்தி ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள். அம்பாளுக்கு அம்பாளை விட அதிகமாக அனுகிரகம் செய்யறதுக்கோ ஞானத்தினாலேயோ புருஷார்த்தங்களாலேயோ இனி ஒரு தெய்வம்ங்கிறது கிடையாது என்பதனாலேயும் ஒரு கௌரவ ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள். அந்த பராசக்தியான உனக்கு முக்கண் படைத்தவளாக இருக்காய் நீ. காரணம் என்னன்னா, முக்கண் தான் பிரபஞ்சத்தில் இருக்கிறதான சிருஷ்டிகளுக்கெல்லாம் காரணம். இந்த 3வது கண்ணு என்பதான அக்னிஸ்வரூபந்தான் சிருஷ்டியினுடைய மகத்துவம். இந்த ஜீவாத்மா என்பதே அக்னிஸ்வரூபந்தான், பரமாத்மாவும் அக்னிஸ்வரூபந்தான். பரமாத்மா என்கிறதான பரமேஸ்வரன் அக்னி வர்ணமயமாக அக்னியை கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்டதான திரம்பகை அம்பாள், 3 அம்பாஸ்வரூபிணியானவள், 3 தாயார் வடிவத்தில் இருக்கக்கூடியவள், 3 பிரம்மாதி வடிவத்தில் இருக்கக்கூடியவள் என்கிறதான அர்த்தம் உண்டு. திரம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. தேகம் எப்பேற்பட்டதான தேவி, தேவி திவ்யத்துவம் இருக்கக்கூடியவள், திவ்யமான உடம்பு படைத்தவள். ஸ்தூலம், சூக்ஷ்மம், பரம் என்கிறதான 3 முக்கியமான திவ்யஸ்வரூபமான உடம்பு இருக்கக்கூடியவள். அதாவது காட்சி தரக்கூடியவள், அனுகிரகம் செய்யக்கூடியவள். நாராயணி நமோஸ்துதே, நாராயணியான உனக்கு நமஸ்காரத்தை செய்கிறோம் அப்படிங்கிறதான அபரிவிதமான அர்த்தமும் மாஹத்யமும் இருக்கக்கூடியதான புண்ணிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இப்போ மங்களம் அப்படிங்கிறதான புண்ணிய நாமம் வாழ்நாள் பூராவும் சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய சிறப்படைந்தது இந்த மங்களம். மங்களத்தை கடமையாத யோகம் எடுத்து பார்க்குற நேரத்தில் மம் கம் லம், மா கா லா, அதனுடைய நம்பர் எடுத்து பார்ப்போம். அதுக்கு என்ன சொல்றது? மா அப்படிங்கிறது 5வது நம்பர், கா என்பது 3வது நம்பர், லா என்பது 9வது நம்பர். அப்போ 5 + 3 + 9 = 8 வரும். அதாவது 9 8 17, 1 7 8, அப்படி 8. ஸோ 8 விதமான மங்களஸ்வரூபம் இந்த பிரபஞ்சத்தில் மங்களம் என்பது
3 விதமாக நாம் சொல்லலாம். திரவிய மங்களம், சப்த மங்களம், திவ்ய மங்களம். இந்த 8க்கும் பராசக்திக்கும் நல்ல ஒரு தொடர்பு. அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதாயே நமஹா லலிதா சகஸ்ரநாமத்தில் அஷ்டமி சந்திரனை போன்றதான நெற்று தரம் இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனுடைய அர்த்தம் என்ன? 8 விதமான ஸ்வரூபங்கள் படைத்தவள் அஷ்டமாதிரு ஸ்வரூபிணி. அஷ்டமாதிரு ஸ்வரூபிணி வசின்யாதி வாக்தேவதாகளாக இருக்கக்கூடியவள், அஷ்டைஸ்வர்ய பிரதாயினியாக இருக்கக்கூடியவள், பிரபஞ்சத்தில் ஜீவராசிகளை காப்பாற்றக்கூடியதில் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கக்கூடியவள் உமா ரமா. ரமா உமா. ரமா என்றால் மகாலட்சுமி, உமா என்றால் பரமசிவன், மேனகாதேவி, இவர்களெல்லாம் பார்வதி தேவியை செல்லமாக அழைக்கிற பேருதான் பெட்னை மாட்டமா நிக்னை மாட்டமா ரொம்ப அன்போடு கூப்பிடுகின்றதான ஒரு நாமம் உமா என்றதான நாமம். அந்த உமா என்ற நாமம்தான் ஓம் என்கிறதான பிரணவ நாமம். பிரணவத்துக்கு ஆதாரமான பரமேஸ்வரன் பிரணவத்தையே ஓம்னு சொல்றதுக்கு பதிலாக அதில் ஊவை சேர்த்து உகார மந்திரத்தையும் சேர்த்து மா அப்படின்னு அழைக்கிறார். உமா என்றுதான் அர்த்தம். அகார உகார மகாரம் சேர்ந்துதான் இந்த உமாங்கிறதான் அர்த்தம். இப்படி சோம சூரிய அக்னி ஸ்வரூபமான திரம்பகேஸ்வரியான பராசக்தி எல்லா விதமான மங்கள ஸ்வரூபத்திலையும் இருக்கக்கூடியவள். மங்களத்துக்கு மங்களத்துவம் கிடைக்கிறது எப்படி? அம்பாளுடைய அனுகிரகத்தினால மட்டும்தான் என்றுதான் அர்த்தம். அது இல்லைன்னா அந்த பொருளுக்கு மங்களத்துவம் ஏற்படாது. நிறைய விதமான அஷ்டைஸ்வரியங்கள் இருக்கு உலகத்தில். அஷ்டைஸ்வரியம் என்றாலே நமக்கு அஷ்டலட்சுமி அப்படிங்கிறதான சக்தி ஸ்வரூபனை தான் ஞாபகத்துக்கு வரும். பொதுவாக எல்லாருக்கும் அப்படிதான் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரியே பரமேஸ்வரனுக்கு அஷ்டமூர்த்தி ஸ்வரூபம்ங்கிறதான ஒன்று உண்டு. இதில் மந்திரமூர்த்திகள் 8 பேர் இருக்கா. யாரெல்லாம் அப்படின்னா லக்ஷ்மி, மேதா, தாரா, புஷ்டி, கௌரி, துஷ்டி, பிரபா, திருதி, இப்படி 8 பேர் மந்திரமூர்த்திகளாக இருக்கார்கள். இவங்க 8 பேருக்கும் இந்த மந்திரமூர்த்தி ஸ்வரூபம் கொடுத்ததும் இவர்களுக்கு இந்த ஆற்றல் கொடுத்ததும் எல்லாமே பராசக்திங்கிறதான இந்த மகாமாயா ஸ்வரூபிணி தான். அடுத்ததாக 8 விதமான ஆத்மாக்கள். ஜீவாத்மா, பரமாத்மா, நிர்மலாத்மா, சுத்தாத்மா, ஞானாத்மா, மகாத்மா, பூதாத்மா. அப்பேற்பட்டான 8 ஆத்மா வடிவத்தில் இருக்கக்கூடியவள். ஆத்மாவுக்கு சக்தியை கொடுப்பதும், ஆத்மாவை நிலைநிறுத்துவதும், ஆத்மாவுக்கு மோட்சத்தை கொடுப்பதும் எல்லாமே இந்த பராசக்திங்கிறதான மகா திரிபுர சுந்தரியுடைய அனுகிரகம் தான். அப்பேற்பட்டதான சக்தியே எனக்கு மங்களத்தை செய்வாயாக அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக பூதங்கள். பிருத்திவி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம், சூரியன், சந்திரன், சொர்க்கம். இது 8 விதமான எலிமெண்ட்ஸ், ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ், எலிமெண்ட்ஸ் ஆகிறது. அடுத்ததாக பிரகிருதிகள், அஷ்ட பிரகிருதி. பிருத்திவி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம், மனசு, புத்தி, அகங்காரம். இந்த அகங்காரம் என்பது இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தை வியாக்கியானம் செய்திருக்கோம். அகத்திலிருந்து உருவானதுதான் அகங்காரம். அகம் என்பது பிரம்மம், ஆத்மா. அதிலிருந்து நான் வேறு அப்படிங்கிறதான பாவத்தோட, துவைத பாவனையோட வெளியில வந்த சக்திக்கு பேரு அகங்காரம். இந்த அகங்காரத்துக்கு ஜீவாத்மா என்றதான ஒரு பேரும் உண்டு. அப்படி இவங்களுக்கெல்லாம் இந்த சக்தியை ஊட்டுவது யார் என்றால் இந்த பராசக்தி. அதனால்தான் சர்வமங்களே அப்படின்னு சொல்ல காரணம். அடுத்ததாக பிரம்மாதிகள் 8 பேர். பிரம்மா, பிரஜாபதி, தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், பித்ருக்கள், பிசாச்சுகள். அடுத்ததாக 8 சுபாவ ரீதிகள், 8 கேரக்டர்ஸ் சொல்லிக்கிறோம். தயா, க்ஷமா, மித்ரா, சௌச்சா, அனாயாசா, மங்களா, அகார்பண்யா, அஸ்பிருகா அப்படிங்கிறதான 8 விதமான குவாலிட்டிஸ் அல்லது கேரக்டர், குணங்கள். இனி ஒன்று தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், அதர்மம், அஜ்ஞானம், அவைராக்கியம், அனைஸ்வர்யம். இப்பேற்பட்டதான 8 விதமான கேரக்டர்ஸ். அடுத்ததாக லிங்க தாதுக்கள். தொக்கு அதாவது சர்மம், ஸ்கின், ரத்தம், மாம்சம், கொழுப்பு, அஸ்தி, மஜ்ஜா, சுக்லம் அண்ட் உள்ளே இருக்கக்கூடியதான தோல், இன்னர், அது சர்மானு பேரு, சர்மம். அடுத்ததாக சித்திகள். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, ஈசித்தம், வசித்தம், பிராப்தி, பிராகாமியம். இப்பேற்பட்டதான அஷ்டமா சித்திகள். அஷ்டமாதர்கள். பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாகேஸ்வரி, சாமுண்டா, மகாலட்சுமி. அடுத்ததாக அஷ்ட வாக்தேவதைகள். லலிதா சஹஸ்ரநாமத்தை தயார் பண்ணி கொடுத்தவர்கள். வசினி, காமேஸ்வரி, மோகினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி. 8 விதமான சிவன், அஷ்டமூர்த்தி ஸ்வரூபமான சிவன். பவன், சர்மன், ஈசானன், பசுபதி, ருத்ரன், உக்ரன், பீமன், மகான்.
இந்த அஷ்ட தத்துவங்கள் எல்லாத்துக்கும் காரணம் ஐஸ்வர்யம் வடிவமான இந்த சர்வேஸ்வரியான மங்களஸ்வரூபி. அதனால்தான் பராசக்தி சர்வமங்களே என்று பக்தர்கள் புகழ்கிறார்கள். அப்பேற்பட்டதான சர்வ மங்களத்தையும் கொடுக்கக்கூடியதான பரமேஸ்வரி, என நீ அனுகிரகம் செய்வாயாக. சிவே சர்வார்த்த சாதிகை, எல்லா விதமான அர்த்த சாதனங்களையும் எனக்கு அளித்து என்னுடைய இந்த விண்ணப்பத்தை நீ ஸ்வீகாரம் பண்ணி எனக்கு அனுகிரகம் செய்வாயாக. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயண நமோஸ்தே. திரையம்பகம்னு பண்ண காரணம் என்ன அப்படின்னா, 3 உலகங்களுக்கும் இந்த சக்தி தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாள். இன்னொரு அர்த்தம், 3 காலங்களிலேயும் ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடியவள் இந்த சக்தி தான், நேற்றென்று நாளை. அதுபோலவே பூர்வ ஜென்மம், இந்த ஜென்மம், வரப்போறதான ஜென்மம். அதனால்தான் அதுக்கு திரம்பகம் 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 அப்படின்னு சொல்ல காரணம். அடுத்த ஸ்லோகம் இதே 11வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகம். சில பாட புஸ்தகங்களில் 8வது 9வது இல்லைன்னா 10வதாக வரலாம். சில புஸ்தகங்களில் 9வது 10வது 8வது அப்படிலாம் வரலாம். ஒரு சின்ன ஸ்லோகங்கள் 1 2 மேலுக்கு எழுதியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் 11வது அத்தியாயத்துக்கு தெய்வ மாகத்தில் அபரிவிதமான குணங்கள் உண்டு. அதில் 11வது ஸ்லோகம் என்ன சொல்ற அப்படின்னா, சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. இந்த நாராயணி அப்படிங்கிறதான நாமத்துக்கு இருக்கிறதான மகத்துவத்தை ஜென்மா பூராவும் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கோம், பாக்கியம் பண்ணியிருக்கோம். பகவானுடைய நாமத்தை நாம் எப்பவுமே சொல்லிக்கொண்டே இருக்கணும். மனிதர்கள் கண்டுபிடிச்சதான ஒரு பெரிய ரகசிய உபாசனை என்ன அப்படின்னா, பகவானுடைய திருநாமங்களை சொல்லுகிறது. சாதாரணமா பகவானை புகழ்த்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் மனிதர்கள் கிடையாது, தேவர்கள். அதனால ஆராயணி அப்படின்னு பேரு. இது 6ஆக பிரிச்சு சொல்றது இந்த தத்துவத்தை. அப்புறம் டீட்டெயிலாக கற்றுப்போம் பாரு இன்னொரு சந்தர்ப்பத்தில். ஆராயணி அப்படின்னா, ஆராயன் அப்படின்னா யாரு? பிரம்மார்கள். ஆராயணி நாராயணி, பிரம்மர்களாலே அல்லது தேவர்களால வாழ்த்தப்பட தகுதி இல்லாதவளா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அதாவது நிச்சயமாக தேவர்களால வாழ்த்தப்படக்கூடியவள். தேவர்களே வாழ்த்தி விட்டார்கள் என்றால் மனிதர்கள் எல்லாம் எம்மாத்திரம். அவர்களும் அந்த சக்தியை புகழ்ந்து பாடியே ஆக வேண்டும். சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே, சரணாகதி அடைந்தவர்களுக்கு, அம்பாளே நீதான், எனக்கு வேறு யார் இல்லை, உன் அடைக்கலம் அடைந்து விட்டேன் அப்படிங்கிறதான பாவனையோட யாரெல்லாம் உன்னை சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடியவல்லவா நீ. எப்பேற்பட்டதான சரணாகத தீன அர்த்தம். ஆர்த்தம் அப்படின்னா பீடை, துரிதம், ஆபத்து, ஆப்ஸ்டிகிள்ஸ், இதெல்லாம் ஆர்த்தம் என்றதான பேரு. தீனன் அப்படின்னா பாவம், பாவம் செய்தவர்கள், ரீலாவே தரித்திரர்கள், எந்த விதமான வசதியும் இல்லாதவர்கள், அஷ்டேஸ்வரம் எல்லாம் புஸ்தகத்தில் படித்ததோடு தெரிந்தது, அது என்ன எப்படின்னே கூட தெரியாதுங்கிற மாதிரி இருக்கிறதானவர்களுக்கெல்லாம் தீனர்கள் என்று பேரு. நோயினால் அவஸ்தப்படக்கூடியவர்களும் தீனர்கள் தான். பலவிதமான நோய்கள் உண்டு. பண நோய் உண்டு, வித்யா நோய் உண்டு, சுக நோய் உண்டு, சாப்பாடு நோய் உண்டு. எல்லா விதத்தில் எதெல்லாம் ஷார்ட்டேஜ் இருக்கோ உலகத்தில் அதெல்லாம் நோய் தான். சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே, சரணமடைந்ததான தீனர்களுக்கும் ஆர்த்திகளுக்கும். ஆர்த்தி என்றால் இங்க காமன் என்கிறதான அர்த்தம் உண்டு. ஆசைப்படக்கூடியவர்கள், எனக்கு இது வேணும் அது வேணும் வேணும் அப்படின்னு மந்திரத்துக்கு அடிக்கடி பகவானை ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பா. பகவானே நான் சொல்றது இதுக்கு தெரியுமில்லவா, எனக்கு அது கிடைக்கணும், எனக்கு இது கிடைக்கணும், இதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் ஆர்த்திகள். எவ்வளோ கிடைச்சாலும் போறாது, எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி காட்டுறது, இதெல்லாம் ஆர்த்தி. அப்படி சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே, அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சாதிச்சு கொடுக்கக்கூடியவள். இந்த தீனர்களுடைய ஆர்த்தர்களுடைய துக்கத்தை எல்லாம் அகற்றக்கூடியவள். அப்பேற்பட்டதான தேவி நாராயணி, உனக்கு தே நமஹா அஸ்து, அப்பேற்பட்டதா உனக்கு நான் நமஸ்காரத்தை செய்கிறேன். சர்வசார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. திராணனம் பண்றது அப்படின்னா உத்தாரணம் செய்கிறது. எதிலிருந்து? தரித்திரத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் பீடையிலிருந்தும் நோயிலிருந்தும் காப்பாற்றக்கூடியவள் மகாசக்தி ஸ்வரூபிணியான இந்த மகாமாயை. என்ன ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம்னு சொல்றதுல பிரகிருத்தியா வரக்கூடியதான தோஷங்கள் ஏராளமானது. மனிதனுடைய பிறவியிலிருந்து வரக்கூடியதான நோய்ங்கிறது ஆதி வியாதி. உடம்ப நல்லபடியா ப்ராப்பரா கான்ஸ்டியூட் பண்ணலை அப்படின்னா கர்ப்பகால அவஸ்தைகள்ல இருந்து பீஜம் அண்டம் சம்யோகம்தான் கர்ப்பம். அதுல பீஜம் பல வருஷங்களாக தபம் பண்றது. அண்டம் அப்படி கிடையாது. அண்டம் என்பது வளர்றதுக்கு 5 அவஸ்தைகள் இருக்குது. சரீரத்துக்கு 6 அவஸ்தைங்கிற மாதிரி அண்டம் 5 அவஸ்தையில வளர்றது. பஞ்சபூதங்களுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் தான் ஒவ்வொரு அண்டத்தினுடைய வளர்ச்சியும்.
அப்படி 5 விதமான வளர்ச்சி அடைந்ததுதான் ஒரு உண்மையான அண்டம். அந்த அண்டம் தான் பீஜத்தோட சம்யோஜிதமாகி சரீரத்தை உண்டு பண்ணி ஒரு குழந்தை வடிவத்தில் அது வெளியே வருகிறது. அதனால மனித உடம்பில் இருக்கக்கூடியதான தோஷங்கள், ஆபத்துகள் இதெல்லாமே அந்த குழந்தையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. குழந்தை எதனால பாதிக்கிறது என்றால் அதனுடைய பூர்வகர்மாவில் செஞ்சதான பாப புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்மாவில் அந்த தாயார் அப்படியெல்லாம் அனுபவிப்பள், அந்தந்த மாதிரி சுபாவ குணங்களோடு இருப்பள், அந்தந்த மாதிரி எல்லாம் நடைமுறையில் வாழ்ந்து வருவள். அப்படி அதெல்லாம் என்ன ஆகும்னா குழந்தை எஃபெக்ட் பண்ணும். பயாலஜிக்கலி ஆல்சோ கரெக்ட், சாஸ்திரோக்தமாகவும் அது கரெக்ட். இந்த காலத்தை பெண்கள் எல்லாம் அதிகபட்சம் வேலைக்கு போறவங்க 1க்கு 2க்கு வார்த்தையெல்லாம் அடக்கின்னு இருப்பார்கள். 1க்கு 2க்குள்ள அடக்கினா என்ன ஆகுன்னா கண்ணு மங்கி போகும், காது கேட்காது, ஊமையாக பறக்க வேண்டியிருக்கும். இந்த 3 நோய்கள் எப்படி வரும் அப்படின்னா, கர்ப்பிணியான பெண் மலமூத்திரத்தை அடக்கி மீட்டிங்கில் உட்காந்து வேலையெல்லாம் பண்ணா அப்படின்னா பணம் சம்பாதிக்கலாம். அதோடு சேர்ந்து நோய் இருக்கக்கூடியதான குழந்தைகளையும் பெற்றெடுக்கலாம். அந்த குழந்தைக்கு ஏன் அந்த நோய் வரதுக்கான காரணம் என்றால்னா அதுக்கு அதனுடைய பூர்வஜன்மாவில் செஞ்சதான பாப புண்ணியம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அம்மா தான் கிடைச்சிருக்கு. பேரண்ட்ஸ் ஆர் நெவர் எவர் ராங். ஒரு சைல்டை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைக்கு எப்பேற்பட்டதான சூழ்நிலையில் இருக்கக்கூடியதான ஒரு தாய் தந்தைகள் அமைந்து வர வேண்டும்னு தலையில் அதுக்கு எழுதியிருக்கு. அதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் சரி. சில பெண்களுக்கு வேலை போகும். பல ஆஃபீஸுகளில் ப்ரெக்னென்ட் ஆச்சுன்னு சொல்லி தெரிஞ்சாச்சுன்னா ஃபயர் பண்ணிடுவா. ஒரு கணக்கில் நல்லது. ஆனால் ஆதி துக்கம் இருக்கும் அந்த அம்மாவுக்கு. வேலை போயிட்டு பணம் சம்பாதிக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட பேச முடியாது அப்படின்னு அதே ஆதி 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 வியாதி குழந்தைய பிறக்கும். அதனால நாம இந்த ரகசியங்களை தத்துவங்கள் எல்லாம் சரியாக புரிந்து வாழ்ந்தாதான் வாழ்க்கையில நல்ல பிரஜையை உற்பத்தி செய்ய முடியும். அதனால இதெல்லாம் ஆர்த்தத்ரான பராயணாயே நமகாங்கிறதா நாமத்துக்குள்ள அடங்கி விடுகிறது. நான் இதெல்லாம் எவ்வளோ மணிக்கணக்கில் சொல்ல வேண்டியதான் தத்துவங்கள். நான் ரொம்ப சுருக்கமாக இது சொல்லிட்டு போறேன். அப்படின்னா இது ரொம்ப பிரீஃபா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆகவே எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் காப்பாற்றக்கூடியது அந்த பராசக்தி ந ஆராயணி, தேவர்களுக்கு பூஜிக்க யோக்கியது இருக்கக்கூடியவள் தானே அப்படிங்கிறதான கேள்விக்குறியாட்டமா இருக்கிறதான ஒரு தத்துவம். சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசாப்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. அடுத்ததாக 11வது அத்தியாயத்திலே 24வது ஸ்லோகம். சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேபியஸ்திராகினோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே. சர்வஸ்வரூபே எல்லாவிதமான உருவத்திலையும் இருக்கக்கூடியவள் பராசக்தி. அம்பாளுக்கு எல்லா விதமான உருவத்திலையும் அம்பாள் தான் இருக்கார். இந்த பிரபஞ்சமே உருவானது பலவிதமான ரூபங்களை நாம் கண்ணால பார்க்கறது, அமைக்கப்பட்டது எல்லாமே சக்தியினுடைய உருவங்கள் தான். அதாவது உலகத்துல பிரபஞ்சத்துல டான்ஜிபிளான எல்லாம் சக்தி ஸ்வரூபம், நான் டான்ஜிபிளானது எல்லாம் சிவஸ்வரூபம். சிவனும் சக்தியும் தான் சூக்ஷ்மமும் ஸ்தூலவுமாக இருக்கார்கள். பிரபஞ்சத்தில் முதல்ல உருவாக வெளியே வந்தது எது அப்படின்னா பூமிக்கு மேல பூமிக்குள்ளே இருந்து எல்லாத்துலேருந்து வெளியில வந்து எது அப்படின்னா கல் தோன்றிய காலத்தில் இருந்துன்னு சொல்லும் பலவிதமான தமிழ் நூல்களில். அதாவது கல்லெல்லாம் சுயம்பு, அதெல்லாம் அக்னி பர்வதம் உடைஞ்சு அதுக்குள்ளேருந்து வெளியே உருவானது. ஸோ முதல்ல சிருஷ்டியில் எது அப்படின்னா கல் உருவமானது. அதனால இன்னைக்கும் கோவில்கள் எல்லாம் கல்லில் தான் அதை புனிதப்படுத்தி விக்கிரகமாக்கி, அதாவது விசேஷ கிரகண சக்தி இருக்கக்கூடியதான மந்திரத்தினாலேயும் தந்திரத்தினாலேயும் யந்திரத்தினாலேயும் ஜலத்தினாலேயும் அபரிமிதமான புண்ணிய பொருள்களாலேயும் எல்லாம் அதுக்கு ஆராதனை பண்ணி அதுக்கு திவ்யத்தை ஏற்படுத்துகிறார்கள். விசேஷமான திவ்யத்தை உருவாக்கி அதில் ஸ்தாபிதம் செய்வதனால் அதுக்கு விக்கிரகம் என்றதான பேராகிறது. அதனால்தான் முன்னே காலத்திலிருந்தே முதலாக தோன்றது சுயம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா உலகத்துல அதாவது பூமி ஏற்கனவே இருக்கு, பூமிக்குள்ளேருந்தும் தொலைச்சு வெளியே வர வேண்டியிருக்கு. அதனால அதுக்கு சுயம்பூன்னு பேரு. அதனால கல்லு அந்த விக்கிரகத்துக்கு முதல்ல சிவனுடைய விக்கிரகம், லிங்கஸ்வரூபமானது, உற்பத்தியானது, எல்லாத்தையும் தன்னுள்ளே எடுத்துக்கக்கூடியது அப்படிங்கிற பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. சர்வஸ்வரூபம் எல்லா உருவங்களிலும் இருக்கக்கூடியவள். அது காலமாகட்டும் அகாலமாகட்டும் காலாகாலமாகட்டும் காலாதீதமாகட்டும் எல்லாமே அது உட்படுறது. அனைத்தினுடைய ஸ்வரூபத்திலும் இருக்கக்கூடியவளே. சர்வேசே அனைவருக்கும் சாசனம் செய்யக்கூடியவள், அனைவருடைய பாவனையிலும் இருக்கக்கூடியவள். நியாமகேன்னு பேரு. ஆமயம் நியாமயம், ஸ்தூலம் சூக்ஷ்மம் என்றதான பேர். அம்பாள் பல இடங்கள்லையும் கண்ணால் இப்படி காட்புள்ளப்படுத்தான். கண்ணால பேசுற பாஷையினாலேயே பக்கத்தில் இருக்கிறதான வசின்யாதி வாக்தேவர்களுக்கு அஷ்டமூர்த்திகளுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடும் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டுது அப்படின்னு. அக்கம் பக்கம் இருக்கக்கூடியதான மந்திரினி தண்டினி அப்படிங்கிறதான 2 தேவிமார்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கா அம்மாவுக்கு. சச்சாமர ரமாவாணி ஆட்டமா. அதாவது மகாலட்சுமியும் மகாசரஸ்வதியும் பராசக்திக்கு அக்கம் பக்கம் உட்காந்துருக்கிற மாதிரியே மந்திரினியும் தண்டினியும்
வலது பக்கம் இடது பக்கமாக அமர்ந்திருக்கார்கள் அம்பாளுடைய சாசனைக்காக. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வரப்போறது அப்படின்னு பார்த்துட்டு பல நேரங்களிலும் அம்பாள் வந்து கண்ணாலே பாவனை பண்ணிடுவலாம். அவங்களுக்குள்ள மெசேஜ் போயிடும், ஆக்ஷன் பண்ணிடுவா. அம்பாள் பேசினா ப்ராப்ளம் என்ன தெரியுமா? சரஸ்வதி தேவி வீணை வாசிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவாள். சௌந்தரலேகரில் நாம படித்தோம், சர்வ ஈஸ்வராதிகளுக்கும் ஈஸ்வரியாக இருக்கொள் சர்வ ஈசே அப்படின்னு எடுத்துக்கலாம். சர்வேசே சர்வசக்தி சமன்யுதே, அனைவருடைய சக்தியும் ஒன்றுபட்டால் ஏதோ அதுதான் பராசக்தி. இதே இந்த தேவி மகாத்மத்திலையும் கற்றுக்க போகிறோம், தேவி பாகவதத்திலையும் கற்றுண்டோம், லலிதா சகஸ்ரநாமத்திலையும் உத்யத்பான சகஸ்ராபா சதுர்பாகு சமன்யுதாராக ஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங்குஷோஜ்லாயே நமஹ. அனைத்து பிரம்மாதிகளும் அனைத்து திவ்ய சக்திகளும் எல்லாரும் அவங்களுடைய சக்தியை திரட்டி உருவாக்கின ஒரு சக்தி தான் பராசக்தி அப்படின்னு. அம்மா உன்னை நாங்கள் எப்படி காண முடியும், எந்த கண்களால் உன்னை பார்க்க முடியும் என்று கேட்கின்ற பொழுது, நான் உங்களுக்குள்ளே எல்லாம் இருக்கேன், உங்களுடைய சக்தி எல்லாத்தையும் நீங்க தூக்கி வெளியில போடுங்க ஒரு இடத்துல, அந்த இடத்துல என்னோட ஒரு இடத்துல உருவத்தை உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறாச்சு தேவி. அதான் லலிதா சகஸ்ரநாமத்தில் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல மாதுராவதாரத்திலே வருவது. அதனாலதான் இங்க சர்வசக்தி சமன்விதே, அனைவருடைய சக்திகளோடையும் சேர்ந்தவள். பிரம்மாவோட சக்தி ஆகட்டும், விஷ்ணுவோட சக்தி ஆகட்டும், மகேஸ்வரோட சக்தி ஆகட்டும், கணபதி, முருகன், சுப்பிரமணியன், சர்வ எத்தனை தெய்வாதி தெய்வங்களும், அத்தனை பக்தர்கள், ரிஷிகள், மகர்ஷிகள், மகான்கள், அரக்கர்கள் எல்லாருடைய சக்தியும் அம்பாள் கைக்குள்ளதா இருக்கு. அம்பாள் ஆட்டி படைப்பதனால மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் சர்வம் நடைபெறுகிறது. அதனால்தான் சர்வசக்தி சமன்விதே ந பயேபியா திராகி, சர்வசக்தி சமன்விதே பயேபிய திராகினோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே. இங்க எல்லா விதமான பயங்கள் இருந்தும் எங்களை காப்பாற்ற வேண்டும். பயம் நம்மளுடைய பூர்வ ஜென்மாக்களை செஞ்சதான பாப புண்ணியத்திலிருந்தும் வரும், இந்த ஜென்மாவில் நாம் கிரயவிக்கிரம் பண்ற நேரத்தில் வரக்கூடியதான வழியாகவும் வரும். பல விதமான மார்க்கத்தில் இந்த பயம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. மூலாதார பத்மம் சரியில்லைனாலும் பயம் வரும். எப்பப்பெல்லாம் நமக்கு ஸ்கேர்சிட்டி ஏற்படுகிறதோ, தரித்திரம் ஏற்படுறதோ, அப்பெல்லாம் நமக்கு பயம் வரும். எல்லா விதமான தரித்திரம், பணத்துக்கு மட்டுமல்ல, ஆரோக்கியம் தரித்திரம், அல்லாவது ஆரோக்கியம் இல்லாததான நோய் இருக்கக்கூடியதான உடம்புன்னு அர்த்தம். அதுதான் ஆரோக்கிய தரித்திரம். வாக் தரித்திரம், சரியா பேச வராது, அது ஒரு தரித்திரம். அப்படி அதெல்லாம் எல்லாத்தையுமா சேர்த்து தான் சொல்றது. அப்பேற்பட்டான எங்களை நீ என்ன பண்ணம் தேவி மாதா, எல்லா விதமான பயங்கள் இருந்தும் எங்களை காப்பாற்ற வேண்டும், நீ எங்களை திராணனம் செய்ய வேண்டும், ரட்சை செய்ய வேண்டும். அந்த ரட்சை செய்யறதுக்கு தகுதியுற்றவள் யார் என்றால் துர்கா தேவி. துர்கவத்தை நீக்கக்கூடியவள், துர்கடமான ஆபத்துகளை, பிரச்சனைகளை, இடையூறுகளை, ஆப்ஸ்டிகிள்ஸ் எல்லாத்தையும் மாற்றக்கூடியவளை இங்க துர்கே தேவின்னு சொல்றார். தே நமஹா, உனக்கு நமஸ்காரம், அஸ்து, அப்படியே நாங்கள் உன்னை நமஸ்காரம் செய்கிறோம். துர்கா பகவதியான பராசக்தி, எங்களுடைய இந்த நமஸ்காரத்தை நீ சீகாரம் பண்ணிக்க வேண்டும். நமஹா நமஹா நமஹாங்கிறதான ஒரு அதி உத்தமமான புண்ணியநாமம் இது. நமஹா நமஹா அப்படிங்கிறதான வார்த்தையில ந மமா, நான் இல்லை, வேறு யாரு? நீ. நான் இல்லை என்றால் வேறு யாரு? நீ. ஜீவாத்மா இல்லை என்றால் மிச்சம் என்ன இருக்கு பேலன்ஸ் உலகத்துல? பரமாத்மா. அகங்காரம் இல்லை என்றால் மிச்சம் என்ன இருக்கு பாக்கி? அகம். இந்த பிரகிருதியில் எல்லாத்துலேயுமே எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன இருக்கும் அப்புறமா? பிரகிருதிக்கு காரணமான பஞ்சேஸ்வர கிருத்தத்தை நடத்தக்கூடியதான அந்த பிரம்மம் ஒன்று மட்டும்தான் பாக்கி வரும். நமா அப்படிங்கிறதான வார்த்தையில ரொம்ப ரகசியமான ஒரு தத்துவம் இருக்குதுல. அதுல நாவை நாவ் ரெண்டு விதமா ஒர்க் பண்ணும் இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள்ல. ஒன்று நோ, இல்லை, அது கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒன்று ஒரு அர்த்தம். இனி ஒன்று விசேஷமானது அப்படிங்கிறதான அர்த்தம் கொடுக்கும். ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கும் இந்த நான் எங்க பிரயோகம் பண்றோம், ஃப்ரண்ட்லியா பேக்லியாங்கிறதா ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தைக்கு முன்னாடியா பின்னாடியா நான் ஹா யூஸ் பண்றோமா இல்லையா அதை பொறுத்து இருக்கு. இப்போ நா பிளஸ் மா, நமா. இதுல மா என்பது சிவன், மகாரம் சிவஸ்வரூபம், ஆ விஷ்ணு ஸ்வரூபம். மா அப்படின்னாலே என்ன அர்த்தம்? சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்தது மா. சம்ஸ்கிருத இயற்கையாகவே சம்ஸ்கிருதத்தில் அம்மாவை கூப்பிடுற இடத்துல மா அப்படின்னு கூப்பிடுவார். ஹிந்திலையும் மா தான். பல பாஷைகள்ல மா அம்மாவை குறிக்கிறது. மா என்றாலே சிவா விஷ்ணு அப்படிங்கிறதான சம்பந்தத்தை தான் மா என்றுதான நாமும் சொல்லுகிறது. மா அப்படின்னா நான் என்கிறதான என்னுடைய அகந்தை ஜீவாத்மா அப்பிரத்யமாகி பரமாத்மா என்கிறதான் நீ மட்டும்தான் பாக்கி இருக்காய் அப்படிங்கிறதை தெரிவிப்பதுதான் நமஹா, நமஸ்காரம்னு நம்ம சாதா பாஷையில் அதுக்கு அர்த்தத்தை எடுத்துட்டு இருக்கோம். அது ஆ நா பிளஸ் ஆ, அதாவது மா பிளஸ் ஆ, மா. இப்போ மா சிவம், ஆ விஷ்ணு, உ பிரம்மா. இப்போ மா அப்படிங்கிறதான சிவனும் பிளஸ் ஆ அப்படிங்கிறதான விஷ்ணுவும் சேர்ந்ததுதான் மா அப்படிங்கிறதான தாய். ஆகவே
நமஹ அஸ்து. சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்ததான மகத்ரூபந்தான் பராசக்திங்கிறதான பரம தத்துவம் என்கிறதை இந்த நாமம் வெளியே தெரிவிக்கிறது. அதனால்தான் 7 விதமான நாமங்களால ஒரு மந்திரத்தை சொல்லி முடிக்க வேண்டும். எல்லாத்துலேயுமே நமஹா 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 நமஹான்னு வரும். ஓம் சிவாய நமஹ, ஓம் ருத்ராய நமஹ, ஓம் பீமாய நமஹ, ஓம் வைஷ்ணவே நமஹ, ஓம் சிந்திதார்த்த பிரதாயின்யே நமஹ, ஓம் பராசக்தே நமஹ. எல்லாத்துலேயும் நமஹா 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 நமஹா. நமஹாங்கிறது வந்து 7 தத்துவங்களில் ஒரு தத்துவம். ஒரு மந்திரத்தை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதில் பிரணவம்ங்கிறதான ஓம், அகார உகார மகாரமான ஓம் வருது. நடுவிலே எந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய சக்தியோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி நமஹா. அப்ப எந்த மந்திரத்தை சொன்னாலும் நமஹா நமஹான்னு சொல்ற நேரத்தில் இந்த சிவா விஷ்ணு சிவா விஷ்ணு சிவா விஷ்ணு சிவா விஷ்ணு 2 சேர்ந்து தான் வந்துட்டு. இப்ப நினைச்சு பார்க்கணும், எதுக்காக தேவையில்லாம இந்த சைவர்களும் வைஷ்ணவர்களும் இவ்வளவு பெரிய போராட்டம் போட்டா 15th செஞ்சுரியில? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! அவ்வளவு எல்லாம் பெரிய மகான்கள் சம்ஸ்கிருதத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சவா. அதெல்லாம் நான்லாம் வந்து அல்பத்திலையும் அல்பம். சம்ஸ்கிருதம் ஃபார்மாலிட்டிக்கு தான் படிச்சிருக்கேனே தவிர என்னானுங்கிறது மனத்தை பார்க்க கூட யோகிதி இல்லாத ஆளு. எனக்கே இந்த போதோதயம் வந்திருக்கு அப்படின்னா இதை இப்படி பிரித்து பார்த்தா இந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்குமே, ஏன் இதில் இந்த சம்பந்தம் இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன மாதிரி ஒரு அல்பத்துக்கே இந்த புத்தி வந்திருக்கு அப்படின்னா பெரிய 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 மகான்கள்லாம் வந்து என்ன மாதிரி அடி போட்டிருக்கா. சிவம் விஷ்ணு சிவம் விஷ்ணு அடிச்சுக்கிட்டு நமகான்னு வைஷ்ணவ கோவிலில் போனாலும் நமகான்னு சொல்லுவார், சிவன் கோவிலில் போனாலும் நமகான்னு சொல்லுவார். எந்த கோவிலில் போய் எந்த மந்திரம் சொல்லணுமானால் நமகா சொல்லியே ஆக வேண்டும். நினைச்சு பாருங்கோ, இதுக்கு அவ்வளோ ஃபைட் பண்ணி வேஸ்ட் பண்ணா எத்தனை பேர் இறந்து போயிருக்காது, இல்லை எத்தனை பேர் நில மாறி போயிருக்குதுனால எல்லாம். அதனால ஆன்மீகம் என்பது வந்து அனுபவிக்கிறதுக்கே தவிர வாயால் சொல்றதுக்கு மட்டுமல்ல. வாயால் சொன்னதை அனுபவிக்கணும், நெருங்கி 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 பழகணும். அதுலேயும் சக்தி உபாசனையில கிடைக்கிற ஒரு சுகம் நெருங்கி பழகிறதுக்கு வேறு யாரால முடியும்? நாராயணி அப்படிங்கிறத நாமத்தில் சர்வம் அடங்கி விடுகிறது. நா பிளஸ் ஆராயணி. ஆராயணி அப்படின்றால் ஆராயர்கள் அப்படின்னா தேவாதி தேவர்கள். இந்த தேவர்கள் எல்லாம் பூஜை செய்யக்கூடியதான மகா திரிபுர சுந்தரியானவள் நாராயணி. அந்த நாராயணி நமோஸ்துதே. இதை விட நீ இனிமே ஒன்றும் கற்றுக்க வேண்டாம். ஆக்சுவலி இல்லை, லலிதா சஹஸ்ரநாமம் வந்துடுத்து, தேவி மகாத்மம் வந்துடுத்து, ஸ்ரீமத் பகவத் வந்துடுத்து. இன்ன வரைக்கும் சொல்லியிருக்கிறதான 18 புராணங்கள், 64 கலைகள், 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 1008 உபனிஷத்துக்கள் சர்வதுக்குள்ள அடங்கி விட்டது. நாராயணிங்கிறதான வார்த்தையும் நமஹா அப்படிங்கிறதான வார்த்தை. இனி ஏதாவது புதுசாக கற்றுக்கணுமா? அவ்வளவு சக்தி வாழ்ந்ததான இந்த மந்திரத்தை தான் இந்த சப்த ஸ்லோகியில இன்வால்வ் பண்ணி வச்சிருக்கா. அப்போ இந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நாம் இந்த மந்திரத்தை சொல்லுகிற நேரத்தில் இந்த தேவி மகாத்மியம் பூர்ணமாகவும் சொன்னதான பலன் கிடைக்கும். இந்த சப்த ஸ்லோகியை மட்டும் சொன்னா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது 24வது ஸ்தோத்திரம் 11வது அத்தியாயத்துல அதாவை கத்துட்டோம். அடுத்ததாக 11வது அத்தியாயத்துல 37வது ஸ்லோகம். சர்வபாதா பிரசமனம் திரைலோக்கிய சாகிலேஸ்வரி ஏவமேவ துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம். எல்லா விதமான பாதைகளையும் இல்லாம செய்யக்கூடியவள். சர்வபாதா பிரசமனம். பிரசமனம் அப்படின்னா ஆறுதல் கொண்டு வருது. எல்லா விதமான பாதைகள் பல விதமாக இருக்கு. பல இடங்கள் நாம் கத்துண்டாச்சு இந்த பாதையை பத்தி எல்லாம். சர்வ பாதைகளையும் நாசம் செய்யக்கூடியவள், இல்லாம செய்யக்கூடியவள். திரைலோக்கிய சாகிலேஸ்வரி. திரைலோக்கியம் அப்படின்னா 3 உலகங்களிலேயும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். 3 உலகங்களையும் தன்னுடைய கைக்குள் அடக்கி வச்சிருக்கக்கூடியவள். 3 உலகங்களில் இருக்கக்கூடியதான பாதைகளையும் இல்லாமல் செய்யக்கூடியவள். 2வது வந்து பூர்வ ஜென்மம், இந்த ஜென்மம், வரப்போற ஜென்மங்கிறதான 3 ஜென்மங்களை வரக்கூடியதான பாதைகளையும் இல்லாமல் செய்யக்கூடியவள். அதனால்தான் சர்வபாதா பிரசமனம். எனக்கு எப்பேற்பட்டதான எல்லாம் பாதைகள் இருக்கோ அந்த அத்தனை பாதைகளையும் இந்த மந்திரம் சொன்ன நேரத்திலேயே அஸ்தமனமாக வேண்டும், அதெல்லாம் இல்லாமாக வேண்டும். திரைலோக்கிய சாகிலேஸ்வரி. இந்த 3 உலகங்களுக்குள்ளதான் மனுஷன் பிறந்தாகணும். மேலுலகம், பூலோகம் அல்லது பாதாளத்துக்கு போகும். அதனால இந்த 3 உலகங்களையும் ஆளக்கூடியதான திரைலோக்கிய மகா திரிபுர சுந்தரியான பராசக்தி, என்னுடைய சர்வ பாதைகளையும் நீ இல்லாமல் செய். சர்வேஸ்வரி, மகாமாயே, திரிபுர சுந்தரி. எல்லா பாதைகளும் உற்பத்தி ஆகிறதும் உன்னுடைய கோபத்து வடிவத்தினால்தான். பகவானுக்கு கோபம் வந்தா பலவிதமான துஷ்ட சக்திகள் உருவத்தில் உருவாகும். பகவானுக்கு சந்தோஷம் ஏற்பட்டா பலவிதமான மகான்கள் எல்லாம் உருவார்கள். எல்லாம் சிந்தனையிலிருந்து தான் வருது. சிந்தயமாம் கந்த மூலகந்தம். ஒரு நல்ல அருமையான ஒரு பாட்டு இருக்கு. அதுல பல அர்த்தங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால ஏவம் ஏவா அஸ்மத் வைரி விநாசனம் சத்வயா காரியம். இப்படி என்னுடைய எல்லா விதமான பாதைகளையும் நீக்கி
நான் உத்தேசிக்கின்றதான காரியங்கள் எல்லாம் நிறைவேறி, வைரி என்றால் சத்ரு, என்னுடைய சத்துருக்கள் எல்லாம் நாசமடைந்து மரணமடைந்து என்னிடமிருந்து விலக வேண்டும், என்னை விட்டு விலக வேண்டும். அஸ்மத் வைரி விநாசனம், என்னுடைய அஸ்மதுனா என்னுடைய வைரி அப்படின்னா சத்ரு, விநாசனம் எல்லாருக்கும் விநாசனம் ஏற்பட்டும். விசேஷமான நாசம் வரணும் வாழ்க்கை எல்லாம். சாதாரணமாக நாசம் வந்து கொடுத்தா திரும்பி எழுந்து வந்துடும். விநாசம் அப்படின்னா இராடிகேட்னு பேரு இங்கிலீஷ்ல. ஏவமேவத்வயா காரியம், என்னுடைய எல்லா காரியங்களுக்கு யாரு பாதியாக நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அழிஞ்சு போனோம். சில பேர் ரொம்ப பெருசது நாசமா போ அப்படிம்பாரு, ரொம்ப தீர்க்கமாக சொல்லுவா. சில லைட்டாக சொல்லுவா நாசமா போ அப்படின்னு. அதை மாதிரி இங்கே என்ன சொல்ற, விசேஷமா விநாசனம், ஒலைஞ்சு போன இந்த ஜென்மாவில் எல்லாம் 7 ஜென்மாவில் திரும்பி வரக்கூடாது. இந்த பாதைங்கிறதான விஷயமே என் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது இனிமே அப்படிங்கிறதான அர்த்தத்தை சொல்லுகிறது இந்த சர்வபாதா பிரசமனம் திரைலோக்கிய சாகிலேஸ்வரி ஏவமேவ த்வயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம். அடுத்ததாக ரோகான்னசேஷான் அபகம்சி துஷ்டாக ருஷ்டாதுகாமான் சகதான பீஷ்டான். இந்த ருஷ்டாதுகாமான் சகதான பீஷ்டான்ங்கிறத இனியொரு விதமாகவும் வியாக்கியானம் செஞ்சிருக்கா. காமான பீஷ்டான் அகிலான் ததாசி அப்படிங்கிறதான ரீப்ளேஸ்மெண்ட் இந்த லைனுக்கு. துவாமாஸ்ரிதானாம் ந விபன்னரானாம் துவாமாஸ்ரிதா ஹ்யாஸ்ரயதாம் பிரயாந்தி. துஷ்டாத்வம் அசேஷான் ரோகான் அபஹம்சிஹி. அம்பாளுக்கு திருப்தி அடைந்து அம்பாள் சந்துஷ்டியாக சந்தோஷமாக இருந்தாள் என்றால் அந்த தேவி சகலவித ரோகங்களையும் இல்லாமல் செய்வாள். அதே நேரத்தில் அபீஷ்டான் அகிலான் காமான் ததாசி, அம்பாளுக்கு இஷ்டமில்லாத செயல்கள் எல்லாம் ஒருவன் செய்வானானால் அம்பாளுக்கு கோபம் ஏற்படும். பல இடங்கள்ல இந்த யுத்தத்தில் நல்ல சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறா தேவி. அடே அப்படி பண்ணாதரா, என்னை கோவப்படுத்தாதரா, எனக்கு கோபம் தான் என்னாலே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ நீ அப்படின்னா படிச்சு சொல்கிறா அரக்கர்கள்ட்ட. அவங்க கேள்வி வேற கேட்குறா, ஏன் எங்கிட்ட உனக்கு கோபம், ஏன் தேவர்கள்ட்ட உங்க கோபம் வர மாட்டேங்கிறது உனக்கு? தேவர்கள் நான் சொன்னதை கேட்பாடா, என்னால் அவங்கள்ட்ட கோபிச்சுக்க மாட்டேன், நான் சொன்னதை கேட்காத ஜாதிகள் நீங்கள் தான், திமிர் பிடிச்ச பசங்க நீங்கள் தான், அதனால உங்களை பார்த்தா எனக்கு கோபம் வருது. அம்பாளுக்கு கோபம் வந்தால் பலவிதமான பாதைகள் உருவாகும், உலகத்தில் பலவித நோய்கள் உருவாகும். பகவான் இருக்காரா இல்லையானால் நிறைய கேள்வி கேட்கிற ஜனங்கள். உலகத்தில் எத்தனை விதமான நோய்கள் தாக்குறது நம்மளை, காரணம் என்ன? பிரகிருதிக்கு கோபம் வந்துடுத்து, அந்த பிரகிருதியை ஆளுகின்றதான தெய்வத்துக்கு கோபம் வந்துடுத்துன்னு அர்த்தம். பிரகிருதி க்ஷோபம் ஒன்று உருவாகிறது, பலவிதமான ரோகங்களால் பூலோகத்தில் ஜீவராசிகள் எல்லாம் அவஸ்தப்படுறா அப்படின்னா அர்த்தம் வெரி சிம்பிள். பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடியதான கர்மாவில் திருப்தி இல்லை, பகவானுக்கு இன்ஃபேக்ட் கோபம் வருதுன்னு அர்த்தம். அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். ரோகான்னசேஷான் அபகம்சி துஷ்டாக, உனக்கு சந்துஷ்டி ஏற்பட்டது, துஷ்டா அப்படின்னா சந்தோஷம், உனக்கு சந்தோஷம் ஏற்பட்டது அப்படின்னா அனைத்து விதமான ரோகங்களும் பாதைகளும் இடையூறுகளும் எல்லாம் அப்பிரத்யட்சமாகிவிடும். அதே நேரத்தில் ருஷ்டாது காமான், உனக்கு கோபம் பட்டது அப்படின்னா, ருஷ்டம் அப்படின்னா கோபம், உனக்கு பிடிக்காத செயல்கள் எல்லாம் பண்ணி செய்யக்கூடாத பாவங்களை எல்லாம் செய்யறதான நேரத்தில் உனக்கு கோபங்கிறது ஒன்று கொடுத்து அப்படின்னா அந்த காவனை நீ என்ன பண்ண அப்படின்னா துவம்சம் பண்ணி விட்டுடுவாய், நாசம் பண்ணி விட்டுடுவாய்ன்னு எனக்கு நன்னாவே தெரியும். அதனால இஷ்டம் உனக்கு யாரிடம் இருக்கிறது, உனக்கு யாரை விருப்பப்படுகிறாய் நீ என்றால் அவர்களுக்கு அபீஷ்டமான வரதானங்களை கொடுக்கிறாய் நீ. உனக்கு யாரை பிடிக்கிறதுலேன்னு வருதோ அவங்களுடைய வம்சத்தை அழிச்சு விடுகிறாய் நீ. அது துர்கியுடைய சுபாவம் அது. அதனால துவாம் ஆசிரிதானாம் நரானாம் விபத்து நா. நரானாம் அப்படின்னா மனிதர்கள், விபத்து அப்படின்னா ஆபத்து நா. அதாவது ஒன்று சரணாகதி அடைந்தவர்களுக்கு சஜ்ஜனங்களுக்கு நீ எந்த விதமான ஒரு ஆபத்தும் அவர்களுக்கு கொடுக்கறதில்லை, எந்த விதமான பாதைகளையும் நோய்களையும் அவர்களை வரவிடாமல் தடுக்கிறாய். உன்னுடைய சட்டை அதாவது கவச்சம் அது தடுக்கிறது. ஏன்னா பகவானுடைய கோபத்தை பகவானால தடுத்துக் கொள்ள முடியும், பகவானுடைய சந்தோஷத்தை பக்தர்களால் தாங்கிக்க முடியும். ஆனா பகவானுடைய கோபத்தை மனிதர்களாலேயோ ராட்சசர்கள் யாராலையும் தாங்கிக்க முடியாது, அது பகவானே தான் ஏற்றுக்கணும். அதனால பல யுத்தங்களில் பார்ப்போம், பெரிய அஸ்திரங்கள் எல்லாம் விட்டா பகவானே நேரடியாக வாங்கிப்பார் அந்த அஸ்திரத்தை, வேற யாராலும் வாங்கிக்க முடியாது, அழிஞ்சு போயிடும். பல இடங்களில் பாசுபதாஸ்திரத்தை பிரயோகம் பண்றார், சிவனே நேரடியாக வாங்கிக்கிறார். பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றார், பிரம்மாவை நேரடியாக வாங்கிக்கிறார். நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் பண்ற பகவான் நாராயணே அஸ்திரத்தை வாங்கிக்கிறார். மகாபாரத யுத்தத்தில் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இப்படி என்ன சொல்லி வரோம் அப்படின்னா பகவானுடைய சந்துஷ்டமான நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடியதான அனுகிரகங்களை ஆசிகள் எல்லாம் மனிதர்களாலையும் இதர ஜீவராசிகளாலையும் அனுபவிக்க முடியும். ஆனால் பகவானுடைய கோபத்தை நம்மளால் தாங்கிக்க முடியும், பகவானே தான் அதை எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா பகவான்
கவசம் அப்படிங்கிறதான பேர்ல பல புண்ணிய ஸ்தோத்திரங்களை உருவாக்கி அந்த ஸ்தோத்திரங்கள் ஜெபம் செய்வதனால பக்தர்கள் என்ன பண்றா அப்படின்னா ஒரு வலயத்தை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறா, ஒரு கவச்சத்தை. அந்த கவச்சத்துல வந்து அந்த கோபம் அந்த ஓங்கி வந்து அடிக்கும், அப்படியே அதுல அஸ்தமனமாகி போய்விடும். அதுதான் இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்கிறதான விஷயம். அதனால நம்ம வந்து பகவானுக்கு பிரீதி உள்ளவர்களாக இருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இந்த பூஜை, ஜபம், தியானம், மந்திரம், தந்திரம், ஆச்சாரம், அனுஷ்டானம் எல்லாம் எதுக்கு அப்படின்னா பகவானுடைய பிரீதியை சம்பாதித்துக் கொள்வதற்காகத்தான். பகவானுடைய பிரீதியை சம்பாதித்து விட்டோமானால் பகவான் நம்மளை காப்பாற்றுவார். அனன்யா சிந்தயந்தோமா ஏஜனா பதிவாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம். அதுதான் கிருஷ்ண பரமாத்மா அங்க எடுத்து சொல்றார். அதனால ஆசிரியதாம் பிரயாந்தி, உன்னை நாங்கள் வந்து ஆசிரியம் செய்கிறோம் தாயே. எல்லாருக்கும் ஆசிரியமாக சரணாகதி அடைந்தால் உன்ன மாதிரி காப்பாற்றக்கூடியதான ஒரு தெய்வீக சக்தி இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அப்பேற்பட்டதான உன்னை நாங்கள் சரணாகதி அடைகிறோம். தயவு செஞ்சு எங்களை எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் பாதைகளிலிருந்தும் காப்பாற்றி அபரிமிதமான அபிஷ்ட சித்திகளை, தர்ம அர்த்த காம மோட்சங்களை அடைவதற்கும் இந்த ஜீவாத்மாவனுடைய இந்த ஜனனத்தை பரிபூர்ணமாக்கி சந்தோஷகரமாக உன்னுடைய சிவசாயுஜ்யத்தில் அடைய வைக்கும்படியாக எங்களை அனுகிரகம் செய்து காப்பாற்றுவாயாக என்று சொல்லுகிறதான மகா மந்திரம் தான் இந்த துர்க சப்த ஸ்லோகி அப்படிங்கிறதான 7 முக்கியமான ஸ்லோகங்களால பராசக்தியை புகழ்ந்து பாடுகிறார்கள். இதற்கு அடுத்ததாக ஸ்ரீதேவி மகாத்ம பாராயண விதி அப்படின்னா அடுத்த சாப்டர். ஓம் கணேச சாரதா குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகாதேவியை நமஹ. ஓம் நமச்சண்டிகாயை நமஹ. ஓம் ஸ்ரீதேவி மகாத்ம பாராயண விதி. தேவி மகாத்ம பாராயண விதி யாரு சொல்லி கொடுத்தா? பரமேஸ்வர உபாச்சா. பரமேஸ்வரன் வந்து தன்னுடைய பிரியா அப்படிங்கிறதான பார்வதி தேவிக்கு பகவான் அடிக்கடி பிரியே 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 அப்படிங்கிறார். இந்த பிரியாங்கிறது அவ்வளோ நல்ல ஒரு புண்ணிய நாமம். தனக்கு பிரியமானவள் பிரகிருத்தியா இயற்கையாகவே வந்த ஸ்நேகம், அது அவங்களுக்கு பிரியான்னு பேரு, ஆர்டிபிஷியல் கிடையாது. அதான் பிரியா நாமத்துக்கு மற்ற நாமங்களுக்கு வித்தியாசம். அதுல என்ன சொல்லி வர்றார் அப்படின்னா பரமேஸ்வர உபாச்சா. பரமேஸ்வரன் வந்து முதல்ல கணபதியை வந்து ஸ்துதி பண்றார். மகா கணபதியினுடைய பிரசாதத்தினால இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடியதான இந்த உபதேசத்தை நீ சன்மனசோட காதில் வாங்கிட்டு மனசில் அதை வந்து விசகலனம் பண்ணி புத்தியில் திணிச்சு பிரபஞ்சத்தில் வந்து அதுக்கு தேவையான மந்திரதந்திர யந்திராதிகள் விதானங்களை உருவாக்கி பிரபஞ்சத்தில் பரிசுத்தமான உத்தமமான புண்ணியப்பிரதமான செடிகொடி மரங்களை எல்லாம் உருவாக்கி திவ்யத்துவம் இருக்கக்கூடியதான பர்வதங்களை உருவாக்கி திவ்யத்துவம் இருக்கக்கூடியதான நதிகளை உருவாக்கி திவ்யத்துவம் இருக்கக்கூடியதான மகாத்மாக்களுக்கு பிறவியை கொடுத்து இந்த பிரபஞ்சத்தில் சர்வவிதமான சுகபோகங்களையும் அனுபவித்து ஜீவாத்மாக்கள் அனைவரும் பரமாத்மா அப்படிங்கிறதா என்னுடைய பாதங்களில் வந்து சேர்றதுக்கு நீ வழிகாட்டியாக இருக்க வேண்டும் தாயே அம்மா அப்படிங்கிறார். பரமேஸ்வரன் பார்வதி தேவி கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிறார். அம்மா, ஜெகன்மாதாவான நீ இந்த சிருஷ்டியில் இருக்கிறதா அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாயார் அப்படிங்கிறதான பட்டம் பெற்றவள். ஆகவே உன்னுடைய இந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடியதான அனைத்து ஜீவராசிகளையும் காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பும் உன்னுடையது. அவர்களுக்கு பூர்வ ஜென்மம், இந்த ஜென்மம், வரப்போற ஜென்மம் அப்படிங்கிறதான 3 ஜென்மங்களுக்கும் எப்படி எது நல்லதோ அது கேட்டுற மாதிரி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை செய்வாயாக. கோபிக்க வேண்டிய நேரத்தில் கோபித்துக்கோ, தனிவு காட்ட வேண்டியதான நேரங்களில் தனிவு காட்டி அவங்களுக்கு அடைக்கலம் கொடு. சில பேரை வந்து பணக்காரராக்கு, சில பேரை தரித்திரமாக்குவாய், சில பேரை பாடர்களாக்குவாய், சில பேர் பேசார்கள் ஆழ்வார், சில பேர் ஆட்சி ஆழ்வார்கள். இப்படி அம்பாளுடைய சிருஷ்டியில பலவிதமான சுக போக யோக யோகங்கள் எல்லாமே இருக்கு. சர்வத்துக்கும் இந்த சக்தி காரணமானவள் என்பதனால பரமேஸ்வரன் ஒரு உத்தமனான கணவன் மனைவியிடம் பாரு, குழந்தைகளோட காரியங்களில் நீ பார்த்துக்கோ, எனக்கு வந்து வேறு சில ஆஃபீஸ் விஷயங்கள் இந்த மாதிரிலாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னா எனக்கு இதில் தலை போடுறதுக்கு முடியாது, நீ நல்லபடியாக பார்த்து வளர்ப்பாங்கிறதா எனக்கு தைரியம் உண்டு. இது வந்து கல்யாணத்தில் விவாக காலங்களில் இந்த மந்திரம் எல்லாம் சொல்லப்படுகிறது. நீ எப்பேற்பட்டதான ஒரு மனைவியாக எனக்கு இருக்க வேண்டும், எப்பேற்பட்ட தாயாராக இருக்க வேண்டும் என்னுடைய சந்ததிகளுக்கு அப்படிலாம் ரொம்ப விவரமாக வர்ணனை செய்யப்பட்டிருக்கு இந்த தாரணி விவாகத்தில். எனிவே, கஜானனம் அகம் வந்தே கஜாசுர நிபர்ஹணம் சித்தி புத்தியுதம் தேவம் பக்த விக்ன பயாபகம். கஜானனம் அகம் வந்தே, நான் கணபதியை வந்து வந்திக்கிறேன், தியானம் செய்கிறேன், வாழ்த்துகிறேன், நமஸ்காரம் செய்கிறேன் அப்படிங்கிறார். கஜாசுர நிபர்ஹணம், கஜாசுரனே இல்லாம செஞ்சதான அந்த மகா சக்தியை, சித்தி புத்தி யுதம் தேவம், சித்தி புத்தி என்கிறதான 2 மனைவிகளோடு இருக்கக்கூடியதான அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை, அந்த தேவனை, தேவம்
பக்த விக்ன தயாபகம், பக்தர்களுடைய விக்னங்களை எல்லாம் இல்லாம பண்ணி அவருக்கு நேர்மையான நல்வழியை காட்டி ஆன்மீகத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரியும்படியான அளவுக்கு அவர்களுக்கு புத்தி சக்தியை கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். பல இடங்கள்ல இந்த ஸ்லோகம் இல்லை, அதனால நம்பர் ப்ராப்ளம் வரும். அடுத்ததாக மகாகாளி மகாலட்சுமி மகாவாணி யாஸ்மிருதா சா அஸ்மான் பாது மகாதுர்கா சமஸ்த பன்னி வாரிணி. மகாகாளி மகாலட்சுமி மகாவாணி ஈதி யா ஸ்மிருதாக, இவங்களெல்லாம் நாம் ஸ்மரண செய்கிறேன். யாரெல்லாம்? மகாகாளியையும் மகாலட்சுமி தேவியும் மகா சரஸ்வதி தேவியும் நான் ஸ்மரண செய்கிறேன். பகவான் சொல்றார் பாருங்கோ, பரமேஸ்வரன் இங்க ஸ்மரண பண்றார். யாரெல்லாம்? காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி தேவிய. எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கா அந்த தேவி மாதிரிலாம். சாஸ்மான் பாது மகாதுர்கா சமஸ்த பன்னி வாரிணி. அப்பேற்பட்டதான இந்த தேவிமாரெல்லாம் துர்காதேவியினுடைய அம்சமாகவும் இல்லை துர்காதேவி வழியாக எல்லா விதமான இடையூறுகளையும் மாற்றி பாது மகாதுர்கா, அந்த மகாதுர்கியினுடைய பாத பங்கஜங்களை நாம் ஸ்மரண செய்கிறேன். சமஸ்த பாபன் நிவாரணி, எல்லா விதமான துர்கணங்களையும் பாபங்களையும் துர்சக்திகளையும் நிவாரணம் செய்து இந்த தேவிமாரெல்லாம் என்னையும் உன்னையும் இந்த பிரபஞ்சத்திற்கான சமஸ்த ஜீவராசிகளையும் காப்பாற்ற வேண்டும். அடுத்தது என்ன? இந்த 2 தியான ஸ்லோகம் முடிஞ்சு கொடுத்தா அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. எப்படி இந்த ஜப பாராயண விதி பண்ணலாம்? நவாங்கம் வா திரயாங்கம் வா ஜபித்வாச்சா நவாக்ஷரீம் ததோ ஜப்த்வா ராத்திரி சுக்தம் துர்கா சப்தசதீம் படேது. அதாவது இதுக்கு அடுத்ததாக நவாங்கங்களை பண்ண வேண்டும். நவாங்கல் பண்ண முடியலை எப்படின்னா திரையாங்கத்தை செய்ய வேண்டும். நவாங்கம் சவுத் இந்தியாவிலையும் திரையாங்கம் நார்த் இந்தியாவிலும் பாப்புலர். ஜபித்வா ச நவாக்ஷரீம், அதற்கு அடுத்ததாக நவாக்ஷரியை ஜபம் செய்ய வேண்டும். ததோ ஜப்த்வா ராத்திரி சுக்தம், அதன் பிறகு ராத்திரி சுக்தத்தை ஜபம் செய்ய வேண்டும். அதற்கப்புறமாக துர்கா சப்தசதி அப்படிங்கிறதான இந்த சப்தசதி ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். பிறகு கேவலம் பாடு மாத்திரே தூ தாந்திரிகம் சுக்தமுச்சதே ஹோமாங்க பாடே ஹோமே ச வைதீகம் து பிரயோஜயேது. அதற்கு அடுத்ததாக தாந்திரிகம் சுக்தம், ரத்த சுத்தம் அவர் தாந்திரிக சுக்தம், இந்த சுக்தங்களை ஜபம் செஞ்சு அதற்கு அடுத்தபடியாக ஹோமங்களை செய்ய வேண்டும். ஹோமாங்க பாடே ஹோமங்கத்துக்கு அப்புறமா ஹோமேச்ச வைதிதும் பிரயோஜயது, வைதிகருக்கு அன்னதானத்தை போட வேண்டும். அதற்கு அடுத்ததாக ராத்திரி சுக்தம் படேதாதௌ மத்தியே சப்தசதி ஸ்தவம், அதற்கு அடுத்ததாக ராத்திரி சுத்த ஜபம் பண்ண வேண்டும். ராத்திரி சுத்தம் ஜபிச்ச பிறகு அதுக்கு நடுவில் தான் இந்த படேதாதோ மத்தியே சப்தசதி ஸ்தவம், சப்தசதி அப்படிங்கிறதான ஸ்லோகத்தை ஜபம் செய்ய வேண்டும். பிராந்தே தூ படனீயம் வை தேவி சுக்தம் இது கிரமஹா, அதற்கு அடுத்ததாக தேவி சுக்தத்தை படனம் செய்ய வேண்டும். ஏகாவிருத்தாவசக்தஸ்யா கங்காளீதி திரிபிர்நினைஹி ததாசக்தகா படோயம் விப்ரகாரதா. அதாவது தேவி மகாத்மியம் படிக்கிறதுக்கு 2 விதமான பத்ததிகள் இருக்கு. ஒரு பத்ததிக்கு பேரு கங்காளீதி அப்படிங்கிறதான பத்ததி, 2வது பத்ததிக்கு பேரு படோயம் விப்ரகாரதா. இப்போ கம் கா லீ அப்படிங்கிறதான இந்த 3, அதாவது 3 மாத்திரைகளுக்கு ஒரு நம்பர் போட்டிருக்கா. கா அப்படின்னா 1, கா அப்படின்னா 3, லீ அப்படின்னா 9. அப்போ 9 + 3 12 + 1 13 அத்தியாயங்கள். அதுல முதல் நாள் அன்னைக்கு கம் அப்படிங்கிறதுல நவாங்கம் முதல் அத்தியாயம், இது 2ஐயும் சேர்ந்து பிரதம சரித்திரம் என்றதான பேர். 2வது நாள் கா அப்படிங்கிறதான மாத்திரைக்கு 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயம், இந்த 3 அத்தியாயங்களையும் படிக்க வேண்டும். இதுக்கு மத்தியம சரிதம் என்றதான பெயர். அதன்படியே அதற்கு அடுத்ததாக 3வது நாள் அன்னைக்கு லீ அப்படிங்கிறதா நாமம், இதுதான் கங்காளி. 5வது முதல் 13வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கிறதான உத்தம சரித்திரம், இதை படிக்க வேண்டும். இது ஒரு பத்ததி. இதுக்குதான் கங்காளி 3 கா கா லீ. 2வது விதம் பாடோயம் விப்ரகாரதா. பாடோயம் அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை 1, திங்கட்கிழமை 2, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இந்த பிரகாரத்துல பாடோயம் விப்ரகாரா. பா அப்படின்னா 1, டோ அப்படின்னா 2 அத்தியாயம். அதாவது அது முதல் நாள் அன்னைக்கு நவாங்கமும் பிரதம அத்தியாயமும், 2வது நாள் அன்னைக்கு 2 அத்தியாயங்கள், அதாவது 2, 3 அத்தியாயங்கள். எம் அப்படிங்கிறது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா நம்பர் 1 ரெப்ரசன்ட் பண்ணுறது 1. அப்போ 4வது அத்தியாயம் செவ்வாய்க்கிழமைக்கு மட்டும் 3வது நாள் அன்னைக்கு. 4வது நாள் புதன்கிழமை வி அப்படிங்கிறதா நாமம் மாத்திரை, அதுக்கு நம்பர் 4, அது ரெப்ரசன்ட் பண்ணுறது நம்பர் 4.
அப்போ 4 அத்தியாயங்களை 5, 6, 7, 8 அத்தியாயங்களை பఠனம் செய்ய வேண்டும். 5ஆவதாக வியாழக்கிழமை பிராவுக்கு 2 நம்பர், அப்போ 9, 10 அத்தியாயம். 6வது வெள்ளிக்கிழமை கா அப்படிங்கிறதான் அர்த்தம். காவுக்கு கடமையாதிபடி நம்பர் 1, 11ஆம் அத்தியாயம் மட்டும். 7வது அன்னைக்கு சனிக்கிழமை ரா அப்படிங்கிறதான நாம் மாத்திரை. ராவுக்கு நம்பர் 2, 2 அக்ஷரம். அப்போ 12, 13 அத்தியாயம். இது இப்படி 7 நாட்களாக 13 அத்தியாயங்களை இந்த ரீதியிலையும் படிக்கலாம் அப்படிங்கிறார். அப்புறமா சண்டி பாடபலம் தேவி ஸ்ருணுஷ்வா கததோ மம சங்கல்பிய பூஜாம் சம்பூஜ்ய நஸ்யாம் கேஷு மனூன் சக்ருத். இந்த சண்டி பாடம், சண்டி அப்படிங்கிறதான தேவி மகாத்மத்தை படிப்பதனால, கேட்பதனால, புரிஞ்சு கொள்வதனால ஒரு மனிதனுக்கு என்ன பலன் கிடைக்கும், அதில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல சங்கல்பம், அப்புறம் பூஜை. அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பூஜையோடு சேர்ந்து பூஜைக்கு முன்னாடி சம்பூஜ்யா ஞாசாங்கேஷு மனூன் சகிருத்து, ஞாசங்களை எல்லாம் பண்ணி ஏகாவிருத்தியாதி பாடானாம் பிரத்யகம் படதாம் நிருணாம் ஏகாவிருத்தியா திராவிருத்தியாக பாபோ ரோக வினஷதி. இது நம்ம கற்றுட்டோம். அதாவது ஒரு விருத்தி, ஏகாவிருத்திங்கிறது ஒரு விருத்தி பாடம் செய்யக்கூடியவர் பிரத்யகம் படதாம் நிருணாம், அதுதான் படிக்க முடிஞ்சது அவங்களால. அப்படின்னா ஒரு தடவை படிப்பதனால் என்ன ஆகும்னா, ஏகாவிருத்தியாக திராவிருத்தியா பாபோ ரோக வினஷதி, பாபம் ரோகம் இது இல்லாம ஆகிவிடும் ஒரு தடவை இந்த தேவி மாஹத்யம் படிப்பதனால. அடுத்ததாக உபசர்கோபசாந்தியர்த்தம் திரிராத்திரம் படையினரகா. உபசர்கோபசாந்தியர்த்தம் பலவிதமான இடையூறுகள் எல்லாம் போய் நல்வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக, சாந்தி சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக 3 ராத்திரம் படையினரகா, 3 நாளைக்கு 3 தடவையாக படிக்க வேண்டும். அதாவது 3 தடவை தேவி மகாத்மத்தை படிக்கிறவங்களுக்கு இந்த உபசர்கோபசாந்தியர்த்தம் சாந்தி கிடைக்கும். உங்களுக்கு கிரகதோஷ சாப சாந்தியர்த்தம் பஞ்சாவிருத்தம் வரானனேன்னு கூப்பிடுறார் தேவியை. அதாவது 5 தடவை படிக்கிற பட்சம் என்ன ஆகும் அப்படின்னா, கிரகதோஷ சாந்தியர்த்தம், கிரகதோஷம் போகும், கிரகதோஷத்துக்கு காரணமான சாபங்களும் போகும். மகாபயே சமுத்பன்னே சப்தாவிருத்த முதீரயேது நவாவிருத்தியாப வேச்சாந்தி முச்சேது பிராணார்த்தி ஜாத்பயாது. மகாபயம், அது காரணத்தினால, மகாபயத்தினால பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு வாழ்க்கையில் உண்டாகும். அது இல்லாமல் செய்வதற்கு சப்தாவிருத்தது 7 தடவை இதை ஆவர்த்தி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் 9 தடவை இதை ஆவர்த்தி செஞ்சால் முச்சேது பிராணார்த்தி ஜாத்பயேது, பிராணஹானி அல்லது பிராணனுக்கு பயம் இருக்கக்கூடியதான சூழ்நிலை ஏற்படுகின்ற நேரத்தில் 9 தடவை இந்த தேவி மகாத்மத்தை பఠனம் செய்ய வேண்டும். ராஜவசியா பூத்தியைச்சா ருத்ராவிருத்தம் உதீரயேது அர்க்காவிருத்தியா வைரிநாசகா ஸ்வேஷ்ட சித்திச்ச ஜாயதே. ருத்ராவிரத்தம் அப்படின்னா ஏகாதசம், 11 ருத்ரர்கள் அல்லவா. அர்க்காவிரத்தம் அப்படின்னா அர்க்கன் ஆதித்தன், துவாதச ஆதித்தர்கள், அப்போ 12 ஆவர்த்தி. ராஜவசியத்துக்கு 11 தடவை ஜபிக்கிறது. வைரிநாசனத்துக்காக, சத்துநாசனத்துக்காக 12 தடவை ஜபிக்கிறது. மன்வாவிருத்தியா ரிபூர்வஸ்ய ததா ஸ்திரீ வசியதாமியாது சௌக்கியம் பஞ்சதசாவிருத்தியா மகதீம் ஸ்ரீயமாப்னுயாது. அதாவது மன்வந்திரம் அப்படின்னா 14, மனு அப்படின்னா 14 மனுக்கள் தானே. அதனால 14 தடவை இதை ஜபம் செய்வதனால ரிபுர்வசியாக, சத்ருக்களை, ரிபு அப்படின்னா சத்ருக்களை வசம் செய்யக்கூடியதான சக்தி ஏற்படுகிறது. ததா ஸ்திரீ வசியமா, ஸ்திரீகளையும் வசம் செய்யக்கூடியதான சக்தி ஏற்படும். சௌக்கியம் பஞ்சதசாவிருத்தியா மகதீம் ஸ்ரீயமாப்னுயாது. 15 தடவை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்வதனால சகலவிதமான சௌக்கியங்கள் கிடைக்கும். அதுதான் பஞ்சதசாவிருத்தியாக. காலாவிருத்தியாக புத்திர பௌத்திர தனதானிய சமிருத்தயா ராஜபீதி விநாசாய சத்ரோருச்சாடனாயச்சா. காலாவிருத்தி அப்படின்னா 16 காலங்கள், ஷோடச கலை அப்படின்னு பேர். இப்போ 16 தடவை தேவி மகாத்மத்தை பఠனம் செய்பவருக்கு புத்திர பௌத்திர தனதானிய சமிருத்தி உண்டாகும். ராஜபீதி போய்விடும். கவர்மெண்ட்டுக்கிட்டே நோட்டீஸ் வருது, இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வருது, எல்லாம் அதுதான் சேர்ந்தது. ராஜபீதி விநாசாயா சத்ரோர் உச்சாடனாயா. இந்த சத்ருக்களுடைய உச்சாரணம், சத்ருக்களை இல்லாமல் செஞ்சு அவர்களை மாற்றக்கூடிய சத்ருக்கள் சத்ருபாவம் போய்விடும். குறியாது சப்ததசாவிருத்தம் ததாஷ்டதசகம் பிரியே. இங்கே பிரியே அப்படிங்கிறதான வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, வரான்னிங்கிறது யூஸ் பண்ணார். 17 தடவை ஜபம் பண்ணுறதுனால சப்தாதசவிருத்தம் ராஜபீதி போய் சத்ருவனுடைய
பயமெல்லாம் போய் நல்லாக வாழ முடியும். மகாரிண விமோக்ஷாய விம்சாவிருத்தம் படையினரகா. 20 தடவை ஜபம் பண்றதுனால மகாரிணம், பெரிய கடன், அடைக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய 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 கடன்கள் எல்லாம் அடைந்து விடும். இதோட சேர்ந்து பஞ்ச கடன்கள் இருக்கல்லவா, பஞ்சயத்னம் பண்ணக்கூடிய அந்த கடனை மீண்டு போயிடும். பஞ்சவிம்சாவர்த்தனாச்ச பவேது பந்த விமோக்ஷணம். பஞ்சவிம்சதி அப்படின்னா 25 தடவை ஜபம் பண்ணினா பந்த விமோக்ஷணம், காராகிரகம், பிரிசன் இம்ப்ரெசன்மெண்ட் இதெல்லாம் மாறத்துக்குள்ளதான ஒரு உபாயம் இந்த ஸ்லோகம் வழியாக மனிதருக்கு சம்பாதிச்சுக்க முடியும். அஷ்டாவிம்சதி வரேனா சாஷ்டாதாரித்ர நாசனம். அஷ்டதரித்திரங்களும் 28 தடவை ஜபிப்பதனால போய்விடும். அஷ்டைஸ்வர்ய சமிருத்தியச்சா ஷட்ரிம்ச தசாபாடத். அஷ்டைஸ்வர சமிருத்தியும் இந்த ஸ்லோகம் ஜபிப்பதனால அடைந்து விடும். சங்கடே சமனுப்பிராப்தே துஷ்சிகித்சாபயே சதா சாதித்வம்சே குலச்சேதே ச ஆயுஷோ நாச ஆகதே. சங்கடங்கள் எல்லாம் போய்விடும். இந்த ஸ்லோகங்களை ஜாதித்வம்சம், குலச்சேதம், ஆயுஷ கம்மி பண்ணக்கூடியதான சில ஆபிசார கர்மங்கள் இதெல்லாம் நாசமடைந்து விடும். வைரி விருத்தோ வியாதி விருத்தோ தனநாசே ததாக்ஷயே ததைவ திரிவிதோத்பாதே மகாபாதே திரிபாதகே. 100 ஆவர்த்தி பண்ணுவதனால பலவிதமான வியாதிகள் தனநாசம் நின்று ஐஸ்வர்யம் புனருத்தாரணமாய் வாழ்க்கையில சர்வவிதமான சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடியதான யோகம் ஏற்படுகிறது. குறியாதந்தாது சதாவிருத்தம் ததகா சம்பத்யுதே சுபம். சதாவிருத்தம் அப்படின்னா 100 தடவை ஆவர்த்தி செய்வதனால குலம் அபிவிருத்திப்படும், உத்திஷ்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கிடைக்கும். விபதஸ்தஸ்ய நஷ்யந்தி விருத்தி மாயாந்தி சம்பதா. ராஜவிருத்திஹி சதாவிருத்தியா ததோ யாதி பராம் கதி. மனசா சிந்திதம் தேவி சத்யேதஷ்டோத்தராச்சதாத். சதாஸ்வா அஸ்வமேதயத்னானாம் பலமாப்னோதி சுவ்ரதே. இங்கே சுவ்ரதே அப்படிங்கிற நாமத்தால் சொல்கிறார் பகவதியை. சகஸ்ர ஆவர்த்தி பண்ணி 1000 தடவை ஆவர்த்தி பண்ணுறதுனால இனி உலகத்தில் சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் சாதிச்சு விட முடியும். மனசா சிந்திதம் தேவி, மனசார பராசக்தியை தியானம் செஞ்சா கூட போரும், அவங்களுக்கு அஷ்டமா சித்திகள் கிடைத்து விடும். அனிமா லகிமா மகிமா கரிமா இஹித்தம் அசுத்தம் பிராப்தி பாகம் அப்படிங்கிறதான அஷ்டமா சித்திகள், அஷ்டைஸ்வதிகள் எல்லாம் கிடைத்து விடும். லலிதா சகஸ்ரநாமத்தில் கடாட்ச கிங்கிரீபூத கமலா கோடி சேவிதாயே நமஹான்னு அங்கே வாழ்த்தப்படுகிறது. அப்படி சகஸ்ராவர்த்தனா லக்ஷ்மி ஆவ்ருணோதி ஸ்வயம் ஸ்திதா பிராப்தோ மனோகதான் காமான் நரோ மோக்ஷ மபாப்னுயாது. யதாஸ்வமேதா கிருதுஷு தேவானாம் ச யதா ஹரிஹி ஸ்தவானாமபி சர்வேஷாம் ததா சப்தசதீஸ்தவம். அதவா பகுனோக்தேன கிமன்யேனா வரானனே சண்டா சதா விருத்தி பாடாத் சர்வசித்தியந்தி சித்தயா. இது வாராகி தந்திர தேவி மகாத்மிய பாராயண விதிமுறையில கொடுத்திருக்கக்கூடியதான பத்ததிகள் தான். அப்போ மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி, பிரம்மதேவன், சிவபார்வதி, நானும் நீயும் நம்ம எல்லாரும் பிரசாதிக்க வேண்டியிருக்கும். 1000 தடவை ஏதாவது ஒரு பக்தன் அல்லது பக்தை இந்த தேவி ஸ்ரீதேவி மகாத்மியத்தை பாராயணம் செஞ்சா அவங்களுக்கு இது கிடைக்கும். அடுத்ததாக சொல்றது சங்கல்பம். ஓம் கணேச சாரதா குருப்யோ நமஹ. ஓம் நமச்சண்டிகா தேவியே நமஹ. ஓம் ஸ்ரீதேவி மகாத்ம பாராயண சங்கல்பஹா. நான் ஏன் கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த சங்கல்பத்துக்கு ஓடி வந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப நல்ல, இன்னைக்கு பட்சத்துல முதல் பட்சம் பிரதமை. வங்காளத்துல ரொம்ப விசேஷம். இந்த பிரதமைக்கு பௌர்ணமி அமாவாசையோட ரொம்ப கொண்டாடுறா. பாருங்க, ஈஸ்ட் பாரத தேசத்தினுடைய பூர்வ பாகத்தை மகாதுர்கை காளி தேவி ஆட்சி செய்வாள். உத்தர பாகம் நார்த்தை சிவபெருமான் ஆட்சி செய்வார். தட்சிண பாரதம் ஸ்ரீ முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி ஆட்சி செய்வார். மேற்கு பாகம் பশ্চিம பாகத்தை மகாகணபதி ஆட்சி செய்வார்கள். இப்படி சிவ குடும்பத்திற்காக 4 பேர் சேர்ந்து இந்த பாரத தேசத்தை 100% ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வரா. பகவானுடைய ப்ரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட் போறது ஆன்மீகத்துல கலப்படம் இல்லாம தர்மத்துல வாழறதுக்குள்ளதான மார்க்கத்துக்கு தான். அப்புறமா தான் சரீரத்தை ப்ரொடெக்ட் பண்றது, அதாவது பூமியை ப்ரொடெக்ட் பண்றது. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, பகவானிடம் பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் சுயநலத்துக்காக மட்டும் பிரார்த்திக்காமல் பாரத தேசத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. சனிக்கிழமை இன்னைக்கு நட்சத்திரங்கள் ரொம்ப சிறந்த நட்சத்திரம் மூலம். ஆன்மீகத்தினுடைய ஆரம்பம்ங்கிறது மூலம். அதனால நட்சத்திரத்துக்கு பேரு ஸ்ரீ மூலம். அப்படி உத்தமமான இந்த புண்ணிய முகூர்த்தத்தை
நாம் சங்கல்பம் ஆரம்பிச்சு வச்சுடுவோம், அதுக்கப்புறம் டீட்டெயிலாக கற்றுக்கலாம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தஹே. ஓம் பூஹ ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மகஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத். ஓம் ஆபோ ஜோதிரசோ அமிர்தம் பிரம்மா பூர்பவஸ்வரோம். இது சுக்லாம்பரதங்கிறதானது டீட்டெயிலாக சொல்லித்தரேன் அப்புறமா, அர்த்த வியாக்கியானம் எல்லாம். சங்கல்பம் நமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தம் அஸ்மாகம் சர்வேஷாம் சககுடும்பானாம் க்ஷேமஸ்தைர்ய வீர விஜய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யாபிவர்த்தியர்த்தம் சமஸ்த மங்களாவாப்தியர்த்தம். இன்னைக்கு ஸ்ரீமூல நட்சத்திரம். ஸ்ரீமூல நட்சத்திரே இப்போ இதை உபன்யாசம் பண்றது யாரு? நான் என்பதனால என்னுடைய பேரு நான் நட்சத்திரம் சொல்றேன். இதெல்லாம் எப்படி மாற்றி சொல்லணுங்கிறது சொல்லி கொடுக்குறேன் அப்புறமா. மீனராசௌஜாதஸ்யா வெங்கடேஸ்வர சர்மணஹா மம. இன்னொருத்தருக்காக சொல்ற நேரத்தில் எப்படி மாத்தணும் அஸ்யஜமானஸ்யாதுன்னு சொல்றேன் அப்புறமா. ஸ்ரீ ஜெகதம்பா பிரசாதேனா சர்வாபன்னி व्यत्यर्थम सगल बाधा निवर्त्यर्थम सर्वाभीष्ट बलाप्यर्थम धर्मार्थ काम मोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थम श्री महाकाली महालक्ष्मी महासरस्वती प्रसाद सिद्ध्यर्थम नवांग त्रयांगम பண்ண போறோம்னா அது त्रयांगம் சொல்லிக்கணும். नवांग पारायण पूर्वकम श्रीदेवी महात्म्य पारायणम करिष्ये. இதுக்கு அடுத்ததாக சகலவித சாபாத்மக பிரதிபந்த நிவர்த்தையே சாபோத்தார மந்திரம் ஜபேது அப்படின்னு சொல்லி இதுல எங்கெல்லாம் மாத்தனம்? அஸ்மாகம் சர்வேஷாம் சககுடும்பானாம். அஸ்மாகம்ங்கிறதான இந்த இடத்துல அத்திர ஆகதானாம். சப்போஸ் நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜபம் பண்றோம், எல்லாரையும் கூட்டி வச்சு எல்லாருமா சார்பல பண்றோம் அப்படின்னா அத்திர ஆகதானாம் சமஸ்த பக்த ஜனானாம் சர்வேஷாம் சககுடும்பானாம் அப்படின்னு சொல்லிக்கணும். இப்ப நட்சத்திரம் இருப்பாருங்க, இதனோட ஒரு ஹெட், ஒரு பிரசிடென்டோ ஒரு செக்ரட்டரியோ இல்லைன்னா யாராவது ஒரு தலைமையில இருந்துதான் இது எல்லாத்தையும் நடத்துவா. அப்போ இந்த குரூப் லீடரோட நட்சத்திரம் ஏதோ அந்த நட்சத்திரம் அவருக்குரியதான் அந்த ராசி. அதை சொல்லிட்டு தியாதஸ்யா அவருடைய பேரு சர்மணஹா வர்மணஹா. இப்போ பிராமணன் அப்படின்னா சர்மணஹா, சத்ரியன் அப்படின்னா வர்மா, வைசன் அப்படின்னா குப்தா, சூத்ரன் அப்படின்னா தாசஹா அப்படின்னு சொல்லிக்கிறோம். பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச நாமம் தாசன். கிருஷ்ணதாசன், காளிதாசன், பராசக்தி தாசன், ராமதாசன். தாசனுக்கு அவ்வளவு மகத்துவம். பகவானுடைய பாதமே தாசத்துவம் தான். நவவிதமான பக்தியில ரொம்ப விரிச்சு சொல்லக்கூடியதான பாவம் இதெல்லாம். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சாக்கியம் ஆத்மநிபேதனம். பகவானுக்கு ரொம்ப பிரியமானது இந்த தாசத்துவம். அப்போ அஸ்மாகம் சர்வேஷாம் அப்படிங்கிறது அஸ்மாகம்னா என்னுடையதுன்னு அர்த்தம். அந்த என்னுடையதுங்கிறத எங்களுடையதுன்னு ஆக்கிக்கணும். அதாவது அங்க வந்திருக்கக்கூடியதான எல்லா பக்த ஜனங்களுடைய க்ஷேமத்துக்காகும். அதிலே ஒரு எஜமானன் உங்களை செப்பரேட்டா கூப்பிட்டு நீங்க தேவி மகாத்மியம் எனக்காக படனம் பண்ணி பூஜை பண்ணி எங்க குடும்பத்தை அனுகிரகம் பண்ணுங்க அப்படிங்கிற நேரத்துல அஸ்யஜமானஸ்யா அப்படின்னு சொல்லி டைரக்டாவே சர்வேஷாம் சகுடும்பானாம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். அடுத்ததாக என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படிப்பட்டதான ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்க போறேன் இல்லை எடுப்பேன் அப்படின்னா இதை யஹா ஏதது ஸ்ருண்வன் அல்லது ஸ்ருணோதி, இந்த தேவி மகாத்ம இந்த சொற்பொழிவை யாரெல்லாம் கேட்கிறார்களோ யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பராசக்தியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உண்டாக வேண்டும் அப்படிங்கிறத நான் சங்கல்பத்தை சொல்ல போறேன். அதனால்தான் இங்க இந்த சங்கல்பத்தை மாற்றி சொல்றதான விஷயத்த அடுத்த வருஷ சங்கத்தில் தரேன். அதுக்கு அடுத்ததாக சமஸ்த பக்த ஜனஸ்ய க்ஷேமார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டா பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போய் நம்ம பண்ற நேரத்தில் இந்த ஜபபாராயண கிரியை பண்ற நேரத்தில் சமஸ்த பக்த ஜனஸ்ய க்ஷேமார்த்தம் அது மாதிரி அங்க வந்திருக்கக்கூடியதான அனைத்து பக்த ஜனங்கள் அத்தராகதானாம் சமஸ்த பக்த ஜனஸ்ய சககுடும்பஸ்ய க்ஷேமஸ்தைர்ய வீர விஜய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் சகலவித நவக்கிரக தேவதா அனுகிரகா சித்தியர்த்தம் தேசகால அனுகிரகா சித்தியர்த்தம் தாராபலம் சந்திரபலம் வித்யாபலம் தெய்வபலம் சமஸ்த பலம் சித்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். சில பேர் சங்கல்பம் சொல்ல புறப்பட்டா ஸ்லோகம் சொல்றதோட அதிகமா இருக்கும் சங்கல்பத்துல. ரொம்ப காட்டி கூட்டிக்கிற தேவையில்லாம அது ஒன்றும் தேவையில்லை. பகவானுக்கு தெரியாததா மனோன்மணியாக இருக்கக்கூடிய மனோன்மணி அல்லவா தேவி பராசக்தி. அம்பாளுக்கு நம்முடைய மனசுல என்ன இருக்கு தெரியாதா? அந்த விளக்கேற்றினாலே போருமே அதுல தெரிஞ்சுடலாம் என்ன மனோவியாப்தத்துவம் என்ன இருக்கு அப்படின்னு. இந்த விளக்கு எப்படி எரியறதோ அதுல இருந்தே பார்த்து தெரிஞ்சு விடலாம். அஷ்ட லட்சணம் விளக்கினுடைய 8 விதமான லட்சணங்கள் இருக்கு எரியற நேரத்துல. அதுல இருந்தே தெரிஞ்சுடும் கர்த்தா, அதாவது கர்த்தாவுடைய மனசுல என்ன இருக்கு வந்திருக்கோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு விளக்க பார்த்தா பூஜை செய்யக்கூடியவனுக்கு தெரியும், புரோகிதனுக்கு. அப்படியெல்லாம் லட்ச சாஸ்திரங்களை படிச்சிருக்கணும். ரொம்ப முக்கியமான இந்த தேவி மகாத்மத்தினுடைய 4வது ஸ்டேஜ், அதாவது தேவி மகாத்ம பாராயண சங்கல்பம். இந்த சுப முகூர்த்தத்தின் சங்கல்பம் எடுத்துட்டோம். இதனுடைய அர்த்தம் மம்மோபாத்த சமஸ்தா அப்படின்னா என்ன, சுக்லாம்பரதரம் அப்படின்னா என்ன, அதெல்லாம் விரிவாக அடுத்த வாரம் சங்கஸ்து தெரிஞ்சுப்போம். நம சிவாய நம சிவாய. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.